செய்திக்குள் கடந்து போகிறோம். இது அந்த 2வது மெசேஜை கொடுத்துருக்கேன். தனி மனித வாழ்வில் பலிகள், அது இண்டிவிஜுவல் லைஃப்பில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் என்னென்ன பலிகளை செலுத்த வேண்டும் என்று நாம் இதை கவனிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளையே, நமது ஆண்டவர் நம்மோடு இருக்க விரும்புகின்றவர். சாலமோன் சொல்லுகிறார், வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. உனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நான் கட்ட முடியும்? அவ்வளோ பெரிய தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படியா. நேற்று பஸ்ஸில் வரும்போது இந்த பாபு அண்ணன் பேசிட்டே வராங்க. என்ன பேசிட்டு வராங்க? ஆண்டவருக்கு வான சிங்காசனம், பூமி பாதப்படினா பூமி எவ்வளோ பெரிய பூமி, அது என்ன ஆண்டவருக்கு ஃபுட் ஸ்டூல். ஃபுட் ஸ்டூல் சொன்னால் பார்த்துருப்பீங்க. இந்த ராஜாக்கள் சிங்காசனத்தை உட்காரும்போது 2 காலையும் தூக்கி என்ன செய்ய மாட்டான்? ஃபுட் ஸ்டூல் கீழே இருக்கும் இல்லையா? பார்த்துருக்கீங்களா படங்கள்லாம்? ராஜா சிங்காசனத்தை உட்கார்ந்தா 2 காலம் தூக்கி வைக்க மாட்டான், 1 காலை தான் வைப்பான். அந்த சீட், அந்த ஸ்டூல் எவ்வளோ தான் இருக்கும்? 1 கால் வைக்கிற அளவுக்கு தான். அப்போ ஆண்டவருடைய 2 கால் இல்லை, 1 கால் வைக்கிறதுக்கு இந்த பூமி பத்தாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார், நம் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களோடு அவர் எப்போதும் உறவாடி கொண்டிருக்கிற தேவன். ஏனென்றால் அவர் எப்போதுமே உறவுக்கு எதிர்பார்த்து ஏங்குகின்ற ஒரு தேவன். தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனுடைய உறவுக்காக ஏங்கி தவிக்கிறோம், இது ஒரு பக்கம். ஆனால் தேவன் நமது உறவுக்காக ஏங்கி தவிக்கிறார். சமீபத்தில் ஒரு திருமணத்தில் பேச வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. எப்படி நான் பொதுவாக திருமண வீடுகளில் பேசுகிறத தவிர்த்துருவேன். ஏன்னா திருமண வீடுகளில் பொதுவாக செய்திகள் எடுபடாது. ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்களேன்? யாரும் கேட்குற மூடில் இருக்க மாட்டோம். ஈட்டிங் மூடில் இருப்போம், தவிர மீட்டிங் மூடில் யாரும் இருக்க மாட்டோம். ஏன்னா வந்த உடனே என்ன போட போகிறான், வியா என்வியா இந்த கதையில் இருப்போம். வி போட்டால் கூட என்ன மாதிரி வி போடுறான் அதில் ஒரு கவனமாக இருப்போம். திருமண வீடுகளில் பொதுவாக யாரும் கவனிக்க. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பெண்ணை கட்டி கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவன் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருப்பான். இந்த வந்த கொள்ளைக்கார கும்பல் இதோடி போகுமா இல்லை இன்னும் ஏதாவது கேட்பானான்னு பயத்தில் இருப்பான். அவனுக்கு என்ன சொன்னாலும் காதில் ஏற. அதே மாதிரி பொண்ணை கட்டி கொடுக்குறான் பார்த்தீங்களா, பொண்ணை கட்டுறானே அவனுக்கு என்ன தெரியுங்களா, நம்ம குறைவாக கேட்டுட்டோம் போல இருக்குதுன்னு நிறைய கேட்டுருக்கலாம் போல இருக்குது. பார்த்தா நிறைய கிஃப்ட் எல்லாம் வருது, நிறைய கேட்டுருக்கலாமோ அப்படி அவனுக்கு தோணும். இந்த கூட்டத்துக்கு, இந்த திருமணத்துக்கு போகிறவனுக்கு என்ன தோணும்? கையை நினச்சோமா, கவரை கொடுத்தோமா, பஸ்ஸை பிடிச்சோமா, இதுதான் நமக்கு இருக்கும். அப்போ பேசுறது என்னத்துக்கு? அது ஒரு ஃபார்மாலிட்டி. இன்னும் கல்யாணம்னு என்ன இருக்கணும்? ஒருத்தர் பேசணும், ஒருத்தர் பாடணும், ஒருத்தர் மங்களம் ஜெலிக்கும் பாடணும். இதெல்லாம் போட்டு நடுவில் இந்த பேரெல்லாம் போட்டு பாடுவாங்க. பேர் இடிக்குதோ உதைக்குதோ என்னத்தையாவது பிடிச்சி இழுத்தாவது அந்த பேரை உள்ள நுழைச்சி பாடி முடிச்சிருவோம். நீங்களும் நானும் தேவனுடைய உறவுக்கு இயங்குகிறோம், உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் தேவன் நமது உறவை எதிர்பார்க்கிறார். அந்த திருமண வீட்டில் பேசுவதற்காக கர்த்தர் காத்திருந்த போது கர்த்தர் 4 டீ அந்த தலைப்பில் பேச சொன்னார். பேசினேன். நிறைய பேர் தொட்டது, நிறைய பேர் ஆசீர்வதித்தது. அந்த 4 டீ இங்கே சொல்ல மாட்டேன். தெரியும், பெண்ணெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. என்ன டீ சொன்னால் அந்த ஆள் முதல் டீ சொல்ல மாட்டேன். அங்கே கேன்டீன் டீ தான் உங்களுக்கு. இந்த 4 டீயும் சொல்ல மாட்டேன். அந்த டீயினுடைய அடிப்படை என்னவென்றால், நம் தேவன் உறவுக்கு ஏங்குகிறவர், நாமும் உறவுக்கு ஏங்குகிறோம். கர்த்தர் ஆதாமோடு வரும்போது நான் அந்த 4 டீயில் ஒரு டீ வந்து டைம். 4 டீயில் ஒரு டீ என்ன? எங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவீங்க. 4 டீயில் ஒரு டீ என்ன? டைம். இன்றைக்கு குடும்பத்தில் நம்ம நிறைய பேர் கணவன் மனைவியாக இருக்காமல் போவதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, டைம் இல்லை. எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? நேரம் இல்லை. ரொம்ப பிஸியாக இருக்கும். நேரம் இல்லை. நல்லது தான், நேரம் இல்லாதது நல்லது தான். ஆனால் இது தேவன் எடுத்துக்கொள்ளுங்க. அவரை குறித்து வேறு சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. உறக்கத்துக்கும் தூக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் சொல்றேன்? இல்லை உங்களுக்கு சொல்றேன். தூங்குறதுன்னா அங்க, உறங்குறதுன்னா இங்க. ஈஸியா புரியும் உங்களுக்கு. இதுக்கு வேற விளக்கமே வேண்டாம், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இங்க உறக்கம், அங்க தூக்கம். உறங்காமல் தூங்காமல் உலகத்தை காக்கிற ஆண்டவருக்கு அவருக்கு நேரம் இருக்குதா? அவருக்கு நேரம் இருக்குதா? ஆனாலும் அவர் நேரத்தை ஒதுக்கி ஆதாமின் உறவுக்கு ஓடி வந்தார். ராமன் சொல்லுங்க. மனிதன் அல்ல உறவை நோக்கி ஓடியவன், தேவன் தான் உறவை நோக்கி ஓடி வந்தார். தன்னுடைய எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு எப்படியாகிலும் என் பிள்ளைகளோடு நேரத்தை செலவு பண்ண வேண்டுமே. வேதம் சொல்லுகிறது, லார்ட் காட் இன் தி பிரீஸ் ஆஃப் தி டே. தமிழ்ல பகலின் குளிர்ந்த
குளிர்ச்சியான வேளையில் வந்தார். இல்லை, குளிர்ச்சியான வேலை இல்லை. அப்படின்னா 24 மணி நேரம் அவர் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா குளிர்ச்சியாகவே இருக்குது. இடம் எப்படி இருக்குது? 24 மணி நேரமும் குளிர்ச்சியாக இருக்கலாம். ஆண்டவர் குளிர்ச்சியான வேளையில் வரும். அப்படி இல்லை. லார்ட் காட் கேம் இன் தி பிரீஸ் ஆஃப் தி டே என்றால் குளிர்ந்த தென்றல் காற்றில் கர்த்தர் வந்தார். அந்த காற்றுகள் தேவனுடைய டெம்பரமென்ட், அவருடைய அந்த மனோநிலைமையை காட்டுவதற்கு வேதம் பயன்படுத்துகின்றது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா லார்ட் காட் கேம் இன் தி ஹீட் ஆஃப் தி டே போட்டிருக்கு. பகலின் உஷ்ணமான வேளையிலே மம்ரேயின் சமவெளியில் ஆபிரகாமை சந்திக்க வந்தாரே. என்ன போட்டிருக்கு? பகலின் உஷ்ணமான, பகலின், அதுக்கு ஆங்கிலத்தை வாசிக்க லார்ட் காட் கேம் இன் தி ஹீட் ஆஃப் தி டே. தேவன் உஷ்ணத்தில், அந்த காற்றுகள் எதை குறிக்கும் என்றால் யோபுவோடு பேசும்போது கர்த்தர் புயல் காற்றிலிருந்து பேசினார் என்று வாசிக்கிறோம். காற்று தேவனுடைய வாகனம் மாத்திரமல்ல, காற்று தேவனுடைய மனோபாவத்தை வெளிப்படுத்துவதற்கு வேதம் பயன்படுத்துகின்றது. ஆதாமோடு பேச வருகிறார். எதற்கு வருகிறார்? அவனோடு உறவாடுவதற்கு வருகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது அங்கே உறவு உடைந்து போகிறது. யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கேட்கிறாரே, ஆதாமே நீ, அதை கொஞ்சம் உணர்வோடு படிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்து படிச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் தேவன் வரும்போது ஓடி போய் அவரோடு அளவுலாவி உலாவுகின்ற தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஒளிந்து கொண்டிருக்கிறானே, அவருக்கு கண்ணு தெரியாதா? இல்லை எங்கே இருக்கிறாதான் அவருக்கு தெரியாதா? அது எதை குறிக்கிறது? அவருடைய பரிதாபங்கள், அவருடைய உள்ளத்தின் ஏக்கங்கள், அவருடைய பெருமூச்சுகளுடைய வெளிப்பாடு தான். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் அப்படி கேட்கிறாரு? அவன் தவறு இழைத்து விட்டு தேவ உறவை உடைத்து விட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறான். வேதத்தை நீங்கள் எங்க பார்த்தாலும் சரிதான், எப்போது பாவம் நுழைகிறதோ அப்போ தேவ பிரசன்னத்தை விட்டு மனிதன் ஓடி போகிறான். பாவம் செய்த போது கர்த்தர் ஆதாமை துரத்தவில்லை, அவனே ஓடி ஒளிந்து கொண்டான். ஆமென். பாவம் செய்கிறவனுக்கு அதை போய் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் மனசாட்சி அவனை கன்விக்ட் பண்ண, அவனை குற்றவாளி என்று தீர்மானித்து விடும். தேவ பிரசன்னத்தை ஓடி போகிறான். ஆதியாகமம் 4:17 பார்த்தீங்கன்னா காயின் தவறு இழைத்த போது தேவ பிரசன்னத்தை விட்டு போனான் என்று தான் வாசிக்கிறோம். He left the presence of God. தேவனுடைய பிள்ளையை பாவம் செய்யும் போது தேவ பிரசன்னம் நம்மை விட்டு எடுபட்டு போகிறது. கர்த்தரும் கடந்து போகிறார். தேவன் ஆதாமோடு இருந்தார், உறவு உடைந்து போயிற்று. பின்பு ஆதாமுக்கு சேத் என்று ஒரு மகன் பிறந்தான். பின்பு ஏனோஸ் என்று அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். இந்த ஏனோஸ் பிறந்த போது வேறு சொல்லுகிறது, மனிதர்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். மறுபடியும் அந்த உடைந்து போன உறவு புதுப்பிக்கப்படுகிறது. அதன் பின்பு ஏனோக்கை குறித்து வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். மறுபடியும் உறவு உண்டாகிறது. ஆதியாகமம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நோவாவோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். மறுபடியும் உறவு உண்டாகிறது. தேவன் உறவுகள். அதுக்கு பின்னாடி ஆபிரகாமோடு கர்த்தர் தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொண்டு வருகிறார். தற்காலிகமாக வந்து வந்து போய் கொண்டிருக்கிற ஒரு தேவனுக்கு ஒரு நாள் ஒரு திட்டம் வருகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இது தேவனுடைய அந்த சந்தோஷம், அவருடைய உள்ளத்தின் பாரம் எப்படி வெளிப்படுப்பாருங்க. நான் அவர்கள் நடுவே வாசம் பண்ண, தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். தேவன் நமது உறவை எதிர்பார்த்து ஓடி வருகிறார். நமது உறவு போகும்போதெல்லாம் நாம் எந்த அளவுக்கு மனவேதனைப்படுகிறோமோ தெரியாது, ஆனால் தேவன் வேதனைப்படுகிறார். இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை எப்படி நான் அத்மாவை போல செபோயிமை போல ஆக்குவேன்? உனக்காக என் உள்ளம், என் குடல் கொதிக்கிறது, குழம்புகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. நமக்காக, நமது உறவுக்காக ஏங்குகிற ஒரு கடவுள். உலக மார்க்கங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசங்களில் ஒன்று என்னவென்றால், மற்ற மதங்கள் மனிதன் கடவுளை தேடுவான், கிறிஸ்தவத்தில் தேவன் மனிதனை தேடுவார். அதுதான் வித்தியாசம். மற்ற மதங்களில் man seeking God, but in Christianity God is seeking man. அதைத்தான் லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது உறவு. நன்றாக கவனித்து எடுத்துக்கொள். Christianity is not at all a religion but relationship. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு உறவு. ஏன் நாம் வணங்குகின்ற தேவன் எப்படி கூப்பிடுகிறோம்? அப்பா என்று அழைக்கிறோம். ஆண்டவராக இயேசு எப்படி அழைக்கிறோம்? என் மூத்த சகோதரனை என்று அழைக்கிறோம். ஆவியானவர் எப்படி அழைக்கிறோம்? தேற்றரவாளரை ஆற்றி தேற்றுகிறவர். நாம் ஆராதிக்கின்ற தேவனையே உறவின் அடிப்படையில் தான் நாம் ஆராதிக்கிறோம். இந்த உறவுக்கு ஏங்குகிற தேவன் தற்காலிகமாக ஒரு நாள் வருகிறது, ஒரு கூடாரத்தை கட்ட சொல்லு. காரணம் என்ன? நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண எனக்கு ஒரு கூடாரத்தை அமைக்க சொல்.
தேவன் நம்மோடு வாழ விரும்புகின்றவர், நம்மோடு இருக்க விரும்புகின்றவர். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், நாம் தேடுவதால் அவர் நம்மோடு இருப்பதில்லை, அவர் நம்மோடு இருக்க விரும்புகிறார், ஆகவே நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தவான்கள், உண்மை உள்ளவர்கள், நமது செயல்கள் எல்லாம் நீதியானவை என்று தேவன் நம்மோடு இருக்கவில்லை, அவர் நம்மோடு இருக்க விரும்புகிறார். அதுதான் உண்மை. நம்முடைய தவறுகளை பார்ப்பாரானால், நமது நேர்மையை பார்ப்பாரானால் தேவன் நம்மோடு இருக்க முடியாது. எந்த ஒரு மனிதனோடும் தேவன் வாசம் பண்ண முடியாது. ஏன் வாசம் பண்ணுகிறார்? அவர் நம்மோடு இருக்க விரும்புகிறார், ஆகவே வாசம் பண்ணுகிறார். நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல. தேவனுடைய பிள்ளையே, இதைத்தான் இது ஆதிய வேதத்தின் ஒவ்வொரு பக்கங்களிலும் காண முடியும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் காண முடியும். God wants to live with people. God wants to relate with people. வாழ விரும்புகிறார், உறவு கொள்ள விரும்புகிறார். வேதத்தின் ஒவ்வொரு பக்கங்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பார்க்க முடியும். தேவனுடைய துடிப்பு, உள்ள குமுறல், மனிதனோடு உறவு கொள்ள வேண்டுமே, தனது சாயலில் தனது ரூபத்தில் படைக்கப்பட்ட மனிதனோடு உறவு கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம். இது துவக்கத்தில் இல்ல, முடியும் போதும் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதோ மனுஷ நடுவில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்கள் அவருடைய. அப்ப தேவன் எதற்காக விரும்புகிறார்? நாம் அவருடைய பிள்ளைகளாக, ஜனங்களாக இருப்பதற்காக நமது நடுவில் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகின்ற ஆண்டவர். சரி, இப்போ இந்த பலிகளின் அவசியம் என்ன? தேவன் நம்மோடு வாழ விரும்புகிறார், நாமும் அவர்களுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று முதல்ல சொன்னேன் இல்லையா? பலிகள் ஏன் தேவை? கண்டிப்பா தேவை. அவருடைய உண்மை, அவருடைய நீதி, அவருடைய அன்பு வெளிப்படுகின்ற விதம் நமது பலியில் தான் என்று கடந்த முறை கவனித்தோம். சரி, இந்த பலிகளை நாம் அவருக்கு செலுத்த வேண்டுமானால் இதுக்கு அடுத்தபடி முதல் படி என்ன? இட் இஸ் a must. பலி என்பது கண்டிப்பாக செய்ய வேண்டியது. அடுத்தது என்ன? இந்த பலியை நான் தேவனுக்கு ஏற்கும்படி ஏற்புடையதாக செய்ய வேண்டுமானால் எனக்கு என்ன இருக்கணும்? அவரோடு எனக்கு உறவு சரியா இருக்கணும். ராமே சொல்லுங்க, ராமே சொல்லுங்க. அவர் என்னதான் உறவை விரும்பி ஓடி ஓடி வந்து நாம எட்டி வரைச்சாலும், வெளியே போய் விழுந்தாலும் மறுபடியும் ஓடி வருகிறார். ஆனாலும் நம்முடைய ஐக்கியத்தின் பகுதி சரியாக இல்லாவிட்டால் நாம் அவருக்கு ஏற்புடைய பலிகளை செலுத்த முடியாது. அப்ப மனிதன் தேவனுக்கு விரும்புகின்ற ஒரு பலியை செலுத்த வேண்டுமானால் அவசியம் என்ன? மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவே உள்ள உறவு சரியாக இருக்க வேண்டும். உறவு சரியாக இல்லாதவர்கள் பலியை தேவன் அங்கீகரிப்பதில்லை. இதற்கு அடிப்படையாக ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். ஐசாயா chapter 1 verses 11 to 15. ஏசாயா கேட்கிற கேள்வி பாத்தீங்களா? பலிகள் செலுத்த வேண்டியது அவசியம். எவ்வளவு கொண்டு போறான்? 1 2 அல்ல, திரளாய் கொண்டு போகிறான். இந்த திரள்களை கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் போடும்போது நல்ல கவனம் வைங்க. நான் முதல்ல சொன்னேன், லேசா டச் பண்ணேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். காயின் பலி செலுத்தி அதை அங்கீகரிக்கப்படாமல் போயிட்டு நம்ம காயினின் முகநாடி மாறுபட்டது. ஆகவே ஆண்டவரோடு கேட்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் சொன்ன மாறா என்ன கிடைச்சதுன்னு சொன்னாங்க? பாவம் அல்ல, பாவ சாட்டா என்று ஒரு வார்த்தையை சொன்னேன், ஒரு எபிரேய வார்த்தை சொன்னேன். சாட்டா என்றால் என்ன? பாவ நிவாரண பலி. பாவம் அல்ல, என்ன கிடக்கும் போட்டிருக்காங்க? அப்ப பாவ நிவாரண பலி யார் செலுத்தியது? காயின் கர்த்தருக்கு செலுத்தினால் அந்த பலி இப்ப எங்க கிடக்குது? அவன் வீட்டு வாசப்படல. என்ன அர்த்தம் தெரியுமா? உன் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்துக்குன்னு தூக்கி வீட்டு வாசல்ல போட்டு போயிட்டார். அதான் உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயினும் ஆபேலும் செலுத்தியது பாவ நிவாரண பலிதான். ஒன்று அங்கீகரிக்கப்பட்டது, ஒன்று அங்கீகரிக்கப்படாமல் போனா பரவாயில்லை. அந்த பலி எங்க வந்துட்டு அவன் வீட்டு வாசப்படல கொண்டு போட்டு போயிட்டா. போ, உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு? அதைத்தான் ஏசாவை கொண்டு சொல்லுகிறார், உன் பலிகளின் திரள் என்னத்திற்கு? எதற்கு நீ எனக்கு பலி செலுத்துகிறாய்? ஏன் ஆண்டவர் ஏன் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்க வேண்டும்? இந்த மதிய வேளை நம்மோடும் கூட அதை தான் கேட்கிறார். உன் திரளான பலிகள் எனக்கு என்னத்துக்கு? நாம் இன்றைக்கு ஒருவேளை ஆவிக்குரிய திருப்தியோடு இருக்கலாம். நான் தேவனுக்கு ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிறேன், நான் தேவனுக்கு உகந்தவனாக வாழ்கிறேன், தேவனுக்கு ஏற்புடைய பலிகளை நான் செலுத்துகிறேன் என்று நாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை அங்கீகரிக்கிறாரா? கொடுக்கிற பலியெல்லாம் போய் சேருதா? இல்ல வாசப்படியில தூக்கி எறியப்படுகிறதா? ஒரு பலி அவைகள் தூக்கி வாசல்படியில் எறியப்படுகிறது என்றால் நான் அதை சாபத்தின் உச்சக்கட்டம் என்று எண்ணுகிறேன்.
கர்த்தருக்கு ஒன்றை கொடுத்து வேண்டாப்பாங்கிறது வேற, அதை வாங்கி என்ன பண்றாங்க, தூக்கி வீட்டு வாசல்ல போடுறது. நம்ம கூட தான் நம்முடைய புறவினத்து நண்பர்கள், ஹிந்து நண்பர்கள் என்ன பண்றாங்க, விநாயகர் சதுர்த்தி வந்தோன்னா கொழுக்கட்டை கொடுத்துருப்பாங்கல்ல, நீங்களும் அதை பத்திரமா வாங்கி வேலைக்காரமாக கொடுத்துருப்பீங்கல்ல. நீங்கள் வாங்கி சாப்பிட்றதும் ஒன்று தான், வாங்கி கொடுக்கறதும் ஒன்று தான். பிரைஸ் தி லார்ட். வாங்கினா சாப்பிட்ருங்க, அதான் கொன்னா பாவம் தின்னா போச்சுங்க மாதிரி வாங்கிட்டீங்க, என்ன பண்ணுங்க, தின்னு தீத்துருங்க, பாவம் உங்களோடு இருக்கும். நீங்கள் வாங்கின பாவம் இல்லாமல் அதை கொண்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது 2 பாவம் ஆகிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் வரதில்லை. எங்கள் மேலேயே பழியை போட்டு, எங்கள் மேலேயே பாவத்தை போட்டு எங்களை வம்பில் மாட்டி வைக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அதுதான் உண்மை. எனக்கு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை கம்மலில் ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து கேட்பாரு, அதை எனக்கு வாங்கி கொடுத்துருங்களேன், நான் வாங்குறதே பாவம் நினைக்கிறேன், அதில் வாங்கி உனக்கு வேற கொடுக்குறதா? அந்த கூப்பனே தொட மாட்டேன் கையில். ஒரு கூப்பன் கொடுப்பாங்க, நான் கையில் தொட்டது கூட, என்னைக்கு வேதத்தை ஏற்றுக்கொண்டேன்னா அண்டையிலேருந்து அந்த கூப்பனை தொட்டு கூட பார்த்ததில்லை. நாம் இன்னைக்கு வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்குறோம், நாம் அதை செய்யறதில்லை, மற்றவர்கள் செய்ய தூண்டுகிறோமே, அது தவறு இல்லையா? சரி, இங்க உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு? ஏன்? தொடர்ந்து வாசிங்க. அருவருப்பாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொடுக்கின்ற கொழுப்புள்ள நிணமுள்ள மிகச்சிறந்த உச்சக்கட்ட ஆசீர்வாதமான பலியை கொண்டு செலுத்துறாங்க. கர்த்தர் சொல்ல எனக்கு அருவருப்பா இருக்கு. முதல் கேள்வி, உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு? இரண்டாவதாக, எனக்கு அருவருப்பாக இருக்கிறது காளைகள், ஆட்டுக்குட்டிகள். மூன்றாவதாக, நீ செலுத்துகின்ற அந்த பலி. முதல்ல சொன்னேன் லேவியராகவும் 17:11 சொன்னேன், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, ஆத்மாவுக்கு நிவர்த்தி செய்வது இரத்தமே. அந்த இரத்தமே எனக்கு என்னத்திற்கு? இரத்தத்தை அவருக்கு பிரியமில்லை, உன் இரத்தங்கள் எனக்கு பிரியமில்லை. தொடர்ந்து வாசிமா. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களை யாரா கேட்டான்? உன்னிடத்தில் யாரையா பலியை கேட்டது? கர்த்தர் நேரடியாக பேசுகின்ற வார்த்தைகள். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் எங்கேயோ இருந்து நம்ம அழைத்து கொண்டு வந்து தனித்து உட்கார வைத்து பேசிக் கொண்டிருக்கிறாரே. கர்த்தர் நேரடியாக கேட்கிறீங்க, உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு? நீ செலுத்துகின்ற பலிகள் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது, நான் அவைகளை வெறுக்கிறேன். இப்படித்தான் என் ஆலயத்தின் பிரகாரங்களை என் சமூகத்தில் வர வேண்டும் என்று உனக்கு யார் சொன்னது? இல்லை என்றால் யார் உன்னை கேட்டது? தொடர்ந்து வாசிங்க. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. சபை கூட்டத்தை கூட ஆண்டவரால் சகிக்க முடியல. உண்மையாகவே சொல்லுகிறேன், நிறைய சபை கூட்டத்தை ஆண்டவர் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆண்டோடைய சகிப்புத்தன்மைக்கு ஒரு பெரிய எல்லை இருக்குன்னு நினைக்கிறேன். பைபிளில் போட்டிருக்குது, ஆவியின் கனியில ஒன்று என்ன? நீடிய பொறுமை. எங்க பாஸ்டர் சொல்லுவாங்க, நீடிய பொறுமை அல்ல, அது நீட்டிய பொறுமை பாரு. பிரைஸ் தி லார்ட். அது நீடிய பொறுமை கூட தாங்க அப்பப்போ போயிடும். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 அது சாத்து போட்டு 4 சேர்த்து போட்டு அடிக்கிறது. நமக்கு அவ்வளவுதான் பொறுமை. ஆனா அவருக்கு அப்படி இல்லை, நீட்டிய பொறுமை. இந்த பாஸ்டர் சொல்லுவாங்க, இந்த நீடியல இந்த நீட்டியக்கு எவ்வளவு நேரம் நீட்டுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆசை வரும். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு மூச்சை பிடிச்சு அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை இருக்கும். அவருடைய நீடிய பொறுமை. உன்னுடைய சபை கூட்டங்கள், உன்னுடைய மாத பிறப்புகள், உன்னுடைய அமாவாசைகள் நான் அருவருக்கிறேன். வசிங்க. வெறுக்கிறது. அப்ப நாம் என்ன செய்கிறோம்? பலிகளை கொடுக்கிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம் என்று ஆண்டவரை வருத்தப்படுத்துகிறோம். அவருக்கு ஏற்புடைய பலிகளை செலுத்தாதபடியினால நாம் அவரை வேதனை அடைய பண்ணுகிறோம், அவரை அருவருக்க செய்கிறோம். காரணம் என்ன? தொடர்ந்து வாசிமா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஆண்டவர் கூட நம்ம மாதிரி டயர்ட் ஆயிட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன அப்படி இருக்கீங்க? ஏசாயா 40:28 வாசிங்க. 40:28. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா? சோர்ந்து போவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் பாட்டு பண்ண தேவாதி தேவன் இல்லை. ஆமா, பாடிட்டே இருக்கிறோம். ஆனா கர்த்தருங்க சொல்றாரு, நான் டயர்டா போயிட்டேன்டா உன் பலியை சுமந்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பூமியின் கடையாந்தரங்களை உண்டாக்கிய தேவன் இளைப்படைவதில்லை, அவர் சோர்ந்து போவதில்லை. இதை நீ அறியாயோ?
உனக்கு அது அறிவு இல்லையா என்று கேட்கிறவர் இங்க சொல்றாரு, ஐ அம் சோ டயர்ட், நான் இளைத்து போனேன். எது? உன் பலிகளை சுமந்து சுமந்து நான் என்ன ஆயிட்டேன்? வருத்தப்பட்டு பாரம் சுமர்த்து இளைப்பாறுதலாம் வந்து அவர் கூப்பிட்டார். இப்ப அவருக்கே இளைப்பாறுதல் இல்லாத ஒரு நிலை. எது இதை செய்கிறது? நமது தேவையற்ற வீணான அர்த்தமற்ற பலிகள் அவரை அந்த முடிவுக்கு வர செய்கிறது. உன் பலிகளை சுமந்து நான் இளைத்து போனேன். வாசிமா. என்ன செய்வான்? எவ்வளவுதான் கையை உயர்த்தி வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணாலும் என் கண்களை உன்னை விட்டு மறைக்கிறேன். ஆமா, 24 மணி நேரம் நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபத்தை கேளேன். என்ன இதன் அர்த்தம்? என்ன? இத்தனை வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வெறுப்பு. அவருடைய நமது பலிகளை சுமந்து 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 என்ன ஆயிட்டாரு? இழைச்சி போயிட்டாரு. இப்ப அவர் சொல்றாரு, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் எனக்கு வேண்டாம்? உன் கை என்னவா இருக்குது? விரல இப்படி கொஞ்சம் பாருங்களேன். மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி பார்க்காதீங்க, நீங்க மாத்திரம் பார்க்குறவங்க பார்த்துங்களேன். இந்த கைகளில் விரலில் கரை பிடிச்சிருக்கதான்னு கொஞ்சம் பாருங்க. தயவுசெய்து சொல்றேன், யாராவது சிகரெட் பிடிக்கிறவங்க வந்திருந்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் கைகள் என்ன செய்யுது? கரை படிந்திருக்கிறது. ஒருவேளை வட்டிக்கு பணம் கொடுத்து வட்டி வாங்குறீங்கன்னா அந்த கைகள் கரை படிஞ்சிருக்குது. தயவுசெய்து அதை செய்யாதீங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமே காணா. நாங்கள் எங்கே வட்டி வாங்குறோம்? வட்டியில் கொடுக்குறோம், அதுவும் சரிதான். நாங்கள் வட்டி வாங்குற ஆளாக இருந்தால் வட்டியில் கொடுத்து தேஞ்சு போய் கிடக்குறோம். நாங்கள் வசனம் சொல்லுது, நீ கடன் வாங்க மாட்டேன். அநேக ஜாதிகளுக்கு இவன் ஒரு ஜாதி விடாமல் எல்லா ஜாதியும் கடன் வாங்கி வச்சிருக்கிறான். இனி ஜாதி இல்லை, தேடி பார்க்குறான் ஏதாவது மீதி ஜாதி இருக்குதா கடன் வாங்குறதுக்கு. கைகள் ஒருவேளை லஞ்சம் வாங்கி இந்த கைகள் கரைபடிந்திருக்குமானால், இந்த கைகள் ஒருவேளை பலவீனமான பெண்ணை அடிக்கிற கையா இருக்குமானால் அந்த கைகள் கொஞ்சம் மறந்துரும்பட்டு இன்னைக்கு கத்த சொல்ல. ஒருவேளை நீங்களும் அடிப்பீங்களோ? அடிக்க மாட்டீங்க. வேலை பாஸ்கருங்க இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கான் பாஸ்கர் இருக்கா. நேர ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டால் கரெக்டாக இருக்கும். சமீபத்தில் ஒரு பேட்டி, அந்த பேட்டியில் ஒரு அம்மா சொல்றாங்க, அந்த ஆள் அடிச்சா நானே திருப்பி அடிப்பேன். சொல்றாங்க, அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருக்கேன். அந்த அம்மா தைரியமா சொல்லுது. உங்களுக்கு தைரியம் இல்லாத ஆளுங்க. பிரைஸ்லாம் அடிப்பீங்க, வெளியே சொல்ல மாட்டீங்க. அவங்க அடிக்கிறாங்க, வெளியே சொல்றாங்க. கைகள் கரைபடிந்திருக்க கூடாது. இந்த கரைபடிந்த கரங்களோடு நாம் அவருக்கு பலி செலுத்தினால் அது அங்கீகரிக்கப்படுவதில்லை, அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எத்தனை லட்சம் காணிக்க கொடுத்தாலும் சரிதான், எத்தனை மனிதர்களை பிரியப்படுத்த கொடுத்தாலும் சரிதான், எந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தி காணிக்கைகள் கொடுத்தாலும் சரிதான், இல்லையா மற்றவர்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு நீங்கள் கத்தர் கொடுத்தாலும் சரிதான். வேறும் சொல்லுகிறது, உன் கைகள் இரத்தத்தால் கரைபடிந்தவைகள். தொடர்ந்து வாசிங்க. என்ன செய்யணும்? உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை அவர் கண்களுக்கு மறைவா எங்க அகற்ற முடியுமா? அவர் கண்களுக்கு மறைவா எங்கே அகற்ற முடியுமா? இவருக்கு பேர் என்ன பேரு? சர்வ வியாபி. இவர் எப்படிப்பட்டவர்? ஆம்னி பிரசன்ட், எல்லா இடத்துலையும் இருப்பார். ஆனா இவருக்கு ஒரே ஒரு இடம் மாத்திரம் போக முடியாது. எங்க தெரியுமா? அவருக்கு முதுகுக்கு பின்னாடி. ராமே சொல்லுங்க, ராமே சொல்லுங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். இஸ் ஆம்னிஷியன்ட். அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ ஞானி. ஆனா பின்னாடி இருக்கிறது அவருக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். என்னங்க, அவர் சர்வ வியாபி, சர்வ ஞானி என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மனுஷனுடைய பாவத்தை எங்க போடுவாரா? முதுகுக்கு பின்னாடி. பிரைஸ் தி லார்ட். அதை திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப அவர் சர்வ வியாபி, சர்வ ஞானி தான். ஆனால் அவருக்கு முதுகுக்கு பின்னாடி இருக்கிறது அவருக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படி பார்வைக்கு மறைவாக நான் எங்க போவேன்? எப்படி சொல்லுகிறார்? என்ன? என் கண்களுக்கு முன்பாக இருந்து நீ என்ன செய்ய? உன் பாவங்களை. அப்போ அது பின்னாடி போக நான் என்ன செய்யணும்? அவர்கிட்ட கொடுத்துடணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம கொண்டு அவர் பின்னாடி போட போக முடியாது. என்ன செய்யணும்? அவரிடத்தில் கொடுத்தால் அவர் தூக்கி அப்படி பின்னாடி போட்டுருவார். அதை திரும்ப நினைத்து பார்க்காத ஒரு தேவன். அன்புக்குரியவர்களே, அவரோடு நமக்குள்ள உறவை பாவம் உடைக்கும். நமது தனி மனித வாழ்வில் உள்ள பாவம், நமது ஒழுக்கக்கேடுகள், ஒழுங்கீனங்கள் கடவுளுக்கும் நமக்கும் நடுவே உள்ள பாலத்தை உடைக்கின்ற தன்மை உண்டு. ஏசாயா 59:1 வாசிக்கிறோமே, இதோ ரட்சிக்க கூடாதபடி என் கரங்கள் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி என் செவிகள் மந்தமாகவில்லை. உனக்கும் எனக்கும் நடுவே உனது அக்கிரமங்கள், உனது பாவங்கள். தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கும் நமக்கும் நடுவே ஒரு பிரிவினையை உண்டாக்குவது நமது பாவங்கள், நமது பலவீனங்கள், நமது தவறுகள், நமது இச்சைகள்.
இதை உடைக்காத வரைக்கும், இவைகளை அகற்றாத வரைக்கும் நாம் எத்தனை திரளான பலிகளை செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அவரை டயர்ட் ஆக்கணும். உன் பலிகளை சுமந்து என்ன செய்த இழைச்சி போனேன்னு சொன்னாரு. 10 கிலோ பலியை செலுத்திருந்தீங்கன்னா 10 கிலோவை தூக்கி சுமப்பாரு. 100 கிலோ பலியை செலுத்திருந்தீங்கன்னா 100 கிலோவை தூக்கி சுமப்பார். அப்போ எந்த அளவுக்கு நாம் கர்த்தரை வேதனைப்படுத்துகிறோம் என்றால், நமது வழிகளை சரிப்படுத்தாமல் கர்த்தருக்கு பலி செலுத்திக் கொண்டே இருப்பது என்ன செய்யும்? அவரை வேதனைப்படுத்துகின்ற ஒன்று. சரி, லேவியராகமம் இது மிக மிக இந்த பலிகளை பொறுத்தவரை லேவியராகமம் மிக மிக எல்லா வேதத்தின் எல்லா பகுதியும் முக்கியமானது தான். ஆனால் இது பலிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய விசேஷித்த பாடங்கள். நான் என்ன பண்ணேன், இந்த கூட்டத்துக்காக ஜெபிக்கும் போது லேவியராகமம் எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டேன். அந்த 27 அதிகாரத்தை என்ன பண்ணேன், படித்தேன். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் படிச்சு சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தேன். அதை படிச்சு எனக்கு ஆசை என்னன்னா, அந்த லேவியராகமத்தில் உள்ளதை மாத்திரம் இந்த செஷனில் நடத்தணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது லேவியராகவும் பைபிள் ஸ்டடியாகவே இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் படித்தா அப்புறம் புரிஞ்சேன், 3 நாள் போதாது, ஒரு 30 நாள் முழுசாக இருந்து படித்தாதான் அதை படிக்க முடியும். படிக்கிறது சொல்கிறது அப்புறம். மிக மிக அற்புதமானது, பலிகளோடு சம்பந்தப்பட்ட மிக மிக அற்புதமான பகுதி. அதிலிருந்து நான் உங்களுக்கு 5 பலிகளை இந்த லேசாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். தனி மனித வாழ்வில் நாம் எப்படிப்பட்ட பலிகளை தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லேவியராகமத்தில் அநேக பலிகள் உண்டு. இந்த பலிகளில் மிக முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்படுகின்ற பலிகள் 5 பலிகள் தான். 1ஆம் அதிகாரத்தில் சர்வாங்க தகன பலி, அது முழுவதும் அந்த அதிகாரம் முழுவதும் சர்வாங்க தகன பலி தான். 2ஆம் அதிகாரம் போஜன பலி, அந்த அதிகாரம் முழுவதும் போஜன பலி தான். 3ஆம் அதிகாரம் சமாதான பலி, அந்த அதிகாரம் முழுவதும் சமாதான பலி. 4ஆம் அதிகாரம் குற்ற நிவாரண பலி, மன்னிக்கணும், பாவ நிவாரண பலி. 5ஆம் அதிகாரம் குற்ற நிவாரண பலி. அடிப்படையில் இந்த 5 பலிகளை பற்றி தான் அந்த வேதம் திரும்ப திரும்ப, இது காம்பினேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு பாவ நிவாரண பலியும் ஒரு சமாதான பலியும் சேர்த்து பண்ணுவாங்க, இல்லை ஒரு ஸ்தோத்திர பலி, இல்லைன்னா ஒரு அசைவாட்டு பலி, இப்படி சேர்த்து நடத்துவாங்களே தவிர அந்த காம்பினேஷன் மாறுமே தவிர அடிப்படையான பலிகள் லேவியராகமத்தில் 5 பலிகள் தான். 1 சர்வாங்க தகன பலி, பர்ன்ட் ஆஃபரிங். 2ஆவதாக மீல் ஆஃபரிங், அதாவது போஜன பலி. 3ஆவது பீஸ் ஆஃபரிங், இல்லை என்றால் ஃபெலோஷிப் ஆஃபரிங். அந்த சமாதான பலி என்பதற்கு ஆங்கிலத்தில் ஃபெலோஷிப், ஐக்கிய பலி என்று வாசிக்கிறோம். 4ஆவதாக சின் ஆஃபரிங், பாவ நிவாரணம். 5ஆவதாக ட்ரெஸ்பஸ் ஆஃபரிங், அத்துமீறி நுழைகின்ற தவறை செய்கின்றவர்கள் செலுத்துகின்ற பலி. இந்த 5 பலிகள் தான். இந்த 5 பலிகளை நான் 3ஆக பிரிக்க விரும்புகிறேன். லேவியராகமத்தில் 5 பலிகள் அடிப்படை பலிகள். இவர்களுக்கு மேல நிறைய பலிகள் இருக்குது. நிறைய 27 அதிகாரத்தில் பலி என்ற வார்த்தை மாத்திரம் ஏறக்குறைய 650 முறை ஒரு புத்தகத்தில் மாத்திரம். இந்த ஒரு புத்தகம் 27 அதிகாரத்தில் மாத்திரம் பலி என்ற வார்த்தை ஏறக்குறைய 650க்கு மேல. பலிபீடம் என்ற வார்த்தை மாத்திரம் ஏறக்குறைய 80 முறை அந்த ஒரு 27 அதிகாரத்துக்குள்ள பலிபீடம், ஆல்டர் என்ற வார்த்தை மாத்திரம் ஏறக்குறைய 78 80 முறை ஏறக்குறைய இருக்கு. எதற்கு சொல்கிறேன் என்றால், பலிபீடம் இதோடு சேர்ந்த ஆசாரியனுடைய பணிகள், இதைத்தான் திரும்ப 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 இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். நான் இன்றைக்கு தனி மனித வாழ்வையில் நாம் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். முதலாவது தேவை என்ன? பாவத்தை அகற்றிவிட்டு, பாவத்தோடு யாரும் தேவனுக்கு பலி செலுத்த முடியாது. செலுத்தினால் அது பரமனை பாரம் சுமத்துவது போல. அந்த தேவனுக்கு நாம் மேல மேல என்ன சுமையை ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். நமது தனிமனித வாழ்வை சரி செய்யாமல் அவருக்கு பலி செலுத்திக் கொண்டிருப்பது தேவனை மேலும் மேலும் சங்கடப்படுத்துவது, தேவனை மேலும் மேலும் அருவருக்க வைப்பது, மேலும் மேலும் அரோசிகம் பண்ணுகின்ற அந்த தன்மை. உறவு இல்லாமல் பலி செலுத்தக்கூடாது. இந்த உறவுக்கு தான் இந்த 5 பலிகளை நான் எடுக்கிறேன். முதலாவதாக பாத்தீங்கன்னா ஆர்டர் இப்படி தான் இருக்கு. முதல்ல பர்ன்ட் ஆஃபரிங், அடுத்து மீல் ஆஃபரிங், அப்புறம் பீஸ் ஃபெலோஷிப் ஆஃபரிங், அடுத்து சின் ட்ரெஸ்பஸ். ஆனால் இந்த பலிகளுடைய கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பி இருக்கணும். முதல்ல என்ன வரணும்னு சொன்னா குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி. 4ஆம் 5ஆம் 6ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்கள்ல நாம் முக்கியமாக பார்க்கின்ற ஒரு பலிக்கு பேர் என்ன பேரு? குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண. இது எதற்கென்றால் தேவ ஐக்கியத்தோடு உள்ள முதல் உறவு என்ன, உங்களுக்கு அதில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க. தேவ உறவை மீட்கும் பலிகள். அதாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் உறவு இருந்தது, அது உடைந்து போச்சு. சாத்தானின் வீழ் சூழ்ச்சியால் அது உடைந்து போயிட்டு, இந்த உடைந்து போன உறவை என்ன செய்யணும்? மறுபடியும் ரிஸ்டோரிங் தி ஃபெலோஷிப், அதாவது மூன்றாவதாக அந்த உறவை மீட்டுக்கொண்டு அர்ப்பணிப்பது மாத்திரமல்ல, அது தொடர்ந்து இருக்க வேண்டும். அந்த உறவு, அதற்கு செலுத்தப்படுகின்ற பலிக்கு பேர் என்ன பேரு? சமாதான பலி.
நாம் இந்த 3 அடிப்படையில் நாம் இந்த 5 பலிகளையும் கவனிக்க போகிறோம். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லுறேன், இந்த பலிகள் குற்ற நிவாரண பலின்னா அதுக்கு காளையை செலுத்தணுமா, அது எப்படி கொல்லணும், அதுக்கு எப்படி துண்டிக்கணும், அதை எங்கே பலி செலுத்தணும், எங்கே எரிக்கணும், வெளியே நிறைய டீட்டெயில்ஸ், டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கு. நான் இப்போ அங்கே போகலை. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள் இட்லி நிறைய சாப்பிட்டீங்களோ? எழுப்பில் வேறு விட்டு வர கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்தோம். ஆனால் கூட அவங்க கேட்டாங்க காலையில், சொன்னால் நீங்கள் திட்டுவீங்க, இதெல்லாம் திட்டிகிட்டே இருங்க. அவங்க கேட்டாங்க, நீங்கள் என்ன டிஃபன் கேட்டாலும் நாங்கள் காலைல கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ப்ரைஸ் அலோன், ப்ரைஸ் அலோன். நான் யோசித்தேன் என்ன டிஃபன் கொடுக்கலாம். யோசித்த போது பூரி வேணால் கொடுக்குறோம் நாங்கள். ப்ரைஸ் அலோன். படுத்தே தூங்கிடுவீங்க, இட்லியாவது உட்காந்துருக்கீங்க. பூரி சாப்பிட்டா நேரம் ரூம் பார்க்க போயிட்டு இருப்பீங்க. இல்லை இவங்க வந்திருந்தாலும் அட்டண்டன்ஸ் கொடுத்து தூங்கிட்டு இருப்பீங்க. அவளுங்க பூரி வேண்டாயா, இது எங்களை விட்டுருங்கய்யா, நாங்கள் நிறைய அனுபவப்பட்டுட்டோம் இதில். அதே மாதிரி மத்தியானம் தயிர் போட்டு அடிக்காதீங்க. இன்னைக்கு ப்ரைஸ் எல்லாம் இன்னைக்கு சாப்பிடுங்க, தப்பு இல்லை. நீ மத்தியானம் என்ன மத்தியானம் மேலே செஷன் கிடையாது. ப்ரைஸ் எல்லாம் அந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்டை பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்க? அது மாத்திரம் கண்டிப்பாக தெரியும்னு எனக்கு தெரியும். எல்லாம் ஒரே சைஸ் லெட்டர் தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்று குவிஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. அது யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்க, ஒருத்தரும் சொல்லவே இல்லை. சரி, அதனால இன்னைக்கு நிறைய தயிர் போட்டு சாப்பிடுங்க. பஸ்ல இப்படி தூங்கிட்டே லேக்ல போய் லேக்ல கொஞ்சம் தூங்கிடுங்க. தூங்கிட்ட அப்புறம் மெதுவாக எழுந்து வாங்க. சரியா? பலிகளை நான் 3ஆக பிரித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒன்று, தேவனுடைய உறவை நாம் மீட்டுக்கொள்ள வேண்டுமானால் இந்த டெக்னிக்கல் டீடைல்ஸ்க்கு நான் போகலை. லேவியராகமம் 4, 5, 6 அதிகாரங்களை வீட்டில் வாசித்து பாருங்க. மிகவே அற்புதமான அதிகாரங்கள். எப்படி குற்ற நிவாரண பலி செலுத்தணும், எப்படி அந்த மைய கருத்து என்னவென்றால், குற்ற நிவாரண, குற்றம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன, குற்றம் என்றால் என்ன, பாவம் என்ற வேதத்தின் அடிப்படையில், உலகத்தின் அடிப்படையில் கேட்கல. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலின்னு போட்டிருக்கல. அது அர்த்தம் என்ன? குற்றம், பாவம் செய்யறது நேர திருப்பி. பாவம் என்பது அறியாமல் செய்வது, குற்றம் என்பது தெரிந்து செய்வது. வாசிங்க லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிங்க. அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது இல்லை, இது வேற ஒன்றும் இல்லை. இருக்கு வேற ஒன்றும் இல்லை. பின்னாடி உள்ளவங்க கேட்கறதுக்கு அவன் படிக்கிறான், முன்னாடி உள்ள கேட்கறது இவன் படிக்கிறான், அவ்வளோதான். அதுக்கே நீங்கள் போய் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுங்களா, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஐ லவ் இட். ஏன்னா ஒரே இடத்துல 2 பேர் படிக்கிறாங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆச்சு. ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு தான் தலை சுற்றுது, எனக்கு தலை சுத்தாது. எனக்கு பைத்தியமே பிடிக்காது. இந்த தூத்துக்குடியில் எஸ்எஸ்பிள்ளை மார்க்கெட்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு MPH வச்சிருக்குது. ஒரு முறை ஜனவரி 26 நினைக்கிறேன், ஒரு சில 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போனால் ஒரு 20 பேர் ஒரே இடத்துல வாசித்தாங்க. ப்ரைஸ் எல்லாம் என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா எனக்கு ஒன்றும் கேட்காது. ஒருத்தர் வாசித்தாலும் கேட்காது. அது 2 பேர் வாசித்தாருன்னா 20 பேர் வாசித்தாருன்னா எனக்கு ஒன்று தான். 2 பேர் வாசித்தா தப்பே கிடையாது. வாசிங்க இப்போ வண்டி 2 பேர் வாசி. ஒன்று என்ன, அறியாமல் கர்த்தருடைய கட்டளையை மீறி அவன் பாவத்துக்கு உட்பட்டால். அடுத்த வசனம் வாசிங்க. அப்போ பாவ நிவாரண பலி எதற்கு தேவை? பாவத்துக்கு தேவை. பாவம் என்றால் என்ன? ஒருவன் அறியாமல் செய்த பலி. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க. சாட்சி ஒருத்தன், 2 பேருக்கு பிரச்சனை, ஒருத்தன் நடுவில் நிற்கிறான். இவன் இடப்பட்ட ஆணையை கேட்டும் தான் கண்டதையும் அறிந்ததையும் இருந்து இது என்ன, இதுதான் குற்றம். இது கடைசி 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. இது குற்ற நிவாரண பலி. அந்த அதிகாரம் முழுவதும் என்ன? குற்றம். குற்றம் என்றால் என்ன? அறியும், தெரியும், எனக்கு நான் அறிந்திருக்கிறேன், அறிந்து என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். 2 பேருக்கு பிரச்சனை நடக்க நடுவில் நிற்கிறேன். நீங்க இதனால என்ன பாடம் கற்றுக்கொண்டீங்க? இதுல என்ன பாடம்? அதுக்கு ஈனுது அவர் எடுத்தார், அதுல என்ன பாடம் சொல்லுங்களேன். என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க? இவருக்கு வயசாயிட்டுன்னு கற்றுக்கொண்டீங்க. பேசலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சத்தம் கேட்டது, அப்போ டங்ஸ்டன் என்ன பண்ணாதீங்களா, டக் 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 முடிஞ்சு போச்சு. இவர் அங்கேருந்து எழுந்துக்கு போது தேடி வரதுக்குள்ள சத்தம் போட்டு அதுக்கு தொண்டையை பிடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு இதுதான் வாலிப பிள்ளைங்களுக்கும் பெருசுக்கும் உள்ள வித்தியாசம். பிரைஸ்லாம் நானும் வித்தியாசம், நானும் அதான் சொல்றேன். ஆமா,
இதான் வாலிபனுக்கும் வயசானவங்களுக்கு வித்தியாசம் தான் சொன்னேன். இந்த ஆளுங்களுக்கு வயசாயிட்டுன்னு சொன்னால் மாத்திரம் கோபுரம், அவங்கள விட சிஸ்டருக்கு பயங்கரமாக கோபுரம். அது எப்படி சொல்லலாம் தானே, எங்கள் வீட்டுக்காரருக்கு வயசாயிட்டு எப்படி சொல்லலாம், வச்சுக்கிறேன் தனியாக வச்சுக்கிறேன், எங்கே போகிறாரு பாரதியார் தானே வருவார், நாலா தேர் நான் பார்த்துக்கிறேன் ஒரு கை அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. பாவம் என்றால் அறியாமல் ஒருவன் தேவனுடைய கட்டளைக்கு மீறி அவன் செய்வது, அதற்கு செலுத்தப்பட வேண்டிய பாவ நிவாரண பலி. குற்றம் என்றால் அறிந்து செய்கிறான், அதற்கும் என்ன உண்டு. இதில் என்ன தெரியுமா விசேஷம், இதில் எதுக்கு பனிஷ்மெண்ட் அதிகமாக கொடுக்கணும் சொல்லுங்க, அதுதானே உண்மை. நம் தேவன் வித்தியாசமானவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாவம் செய்தால் அவன் என்ன கொண்டு வரணுமா, ஒரு காளையை கொண்டு வர வேண்டும். பாவம் செய்தால் என்ன பண்ணும், ஒரு காளை. ஆனால் குற்றம் செய்தால் என்ன பண்ணும், ஒரு காண்டாமிருகம் கொண்டு வரணும். அதான ரைட்டா இருக்கும். பாவம் செய்தவனுக்கு காளை என்றால், குற்றம் செய்தவன் தெரிஞ்சில செய்திருக்கிறான், எல்லாம் ஒரு 10 காளையாவது கொண்டு வரணும்ல. அவனுக்கு என்ன கொண்டு வர சொல்றா பாருங்க. அதான் நம் தேவனுடைய பார்வை வித்தியாசம். நாம் இன்றைக்கு நம்மால் அதை செய்ய முடியாததுக்கு காரணம் அதுதான். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 19 மணிக்கு 7 முதல் 11 வரைக்கும் வாசிங்க. கரெக்டாக வாசிங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. முதல்ல என்ன செய்யணுமா, குற்றம் செய்தால் என்ன கொண்டு வரணும், பாவம் செய்தால். மறுபடியும் வாசிங்க 4ஆம் அதிகாரம், இல்லைம்மா லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. இல்லைம்மா 5ஆம் அதிகாரம் சாரி 4:3 வாசிங்க. என்ன கொண்டு வரணும் போட்டிருக்குது, இளம் காளை. சரி, பழுதிட்ட இளங்காளை. இப்போ எல்லா பலிகளுமே பழுதிட்டு தான், அது நார்மல், எல்லாத்துக்கும் பொதுவானது. சரி, பழுதிட்ட ஒரு காளையை கொண்டு வரணும். ஆனால் இங்கே என்ன கொண்டு வரணும் போட்டிருக்குது, ஆடு. ஸோ வேல்யூ குறையுது பாருங்க, ஏறக்குறைய 3 மடங்கு என்ன வித்தியாசம் சொல்றாங்க ஆட்டுக்கும் ஒரு பசு ஒரு காளைக்குள்ள விலை. இப்போ தேவன் என்ன பண்றாரு, குற்றம் செய்தவனுக்கு அதிக தண்டனை கொடுக்கணும். ஆனால் என்ன பண்றாரு இவரு, அதை மினிமைஸ் பண்றாரு பாருங்க. அறியாமல் செய்தவனுக்கு தண்டனை அதிகம். நம்ம திருப்பி வேதம் அப்படிதான் சொல்லுது, அறியாமல் செய்த அடிகள் கொஞ்சம், அறிந்து செய்தவனுக்கு அநேக அடிகள். ஆனால் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குற்ற நிவாரண பலிக்கும் ஒன்று தான். தவறு செய்தால் அவனுக்கு மன்னிப்பு உண்டு, அதுதான் இந்த பலிகளுடைய கருத்து. ஆனால் இதுல குற்ற நிவாரண பலி தான் எளிமையானது, பாவ நிவாரணம் கொஞ்சம் பாவங்க எளிமையானது, குற்ற நிவாரணம் கடுமையானது. இந்த பாவ நிவாரண பலிக்கு ஒரு இளங்காளையை கொண்டு வர சொல்லுகின்ற ஆண்டவர், இந்த குற்றம் செய்தா என்ன கொண்டு வர சொல்றாரு, ஒரு 7ஆம் வசனம் வாசிங்க. ஆட்டுக்குட்டியை கொண்டு வான்னு மேல சொல்லிட்டு அடிப்படை ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லை. அப்ப என்ன பண்ணணும், 2 காட்டு புறாக்களையாவது மினிமைஸ் பண்றாரு பாருங்க. இளங்காளை தேவை, ஆனா எதை கொண்டு வர சொல்றாரு, ஆடு. அப்படி ஆடு உனக்கு கொண்டு வர முடியலன்னு என்ன அர்த்தம், என்ன செய்ய, காட்டு புறாக்கள் ஒரு ஜோடி புறாவை கொண்டு வா. அதுவும் உனக்கு கொண்டு வர முடியல. 11ஆம் வசனம் வாசிங்க. 11 இருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக ஒரு எப்பா அளவான, எவ்வளவு கொண்டு வந்தா போதும், ஒரு எப்பா, அதாவது புறாவையும் கொண்டு வர முடியல, அதை விட இன்னும் 7 என்ன பண்ணணும், மாவை கொண்டு வா. அதுல கொஞ்சம் எடுத்து என்ன செய்யணும், தகன பலியாக செலுத்த வேண்டும். இதுல புதைந்திருக்கிற உண்மை என்னவென்றால், தேவன் பாவத்தை விட குற்றத்தை என்ன செய்கிறாரே, நாம் திரும்பி பார்ப்போம். பாவம் சிறியது, குற்றம் பெரியது. நம்ம பாட்டு சொன்னா ஒன்று அற்ப பாவம், இன்னொன்று சாவான பாவம். இவன் செய்த பாவம் என்ன, சாவான பாவம். இந்த பாவத்துக்கு கொடுக்கிற தண்டனை அதிகமாக இருக்கணும். ஆனால் தேவன் என்ன பண்றார், மினிமைஸ் பண்றார். தேவனுடைய பார்வை நமது சின்ன உள்ளத்தால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. அறியாமல் செய்தால் நிறைய குறைந்த தண்டனை, அறிந்து செய்கிறவனுக்கு அதிக தண்டனை, இதுதான் நியமம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, அதை திருப்பி வைக்கிறார். பாவம் செய்ததற்கு இளம் காளை, குற்றம் செய்தால் ஒரு ஆட்டுக்குட்டி, இல்லை என்றால் 2 காட்டுப்புறாக்கள், இல்லைஎன்றால் ஒரு ஜோடி புறா. அதுவும் கொண்டு வர முடியாவிட்டால் ஒரு எப்பா அளவு மாவை கொண்டு வா. அதில் கொஞ்சம் எடுத்து பலிபெடுத்து தகன பலியாக செலுத்தினால் அந்த பாவத்துக்கு அவனுக்கு நிவர்த்தி உண்டு, அந்த குற்றம் அவனுக்கு நீக்கப்படும். சரி, இவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்ற தேவனுடைய உறவை நாம் மீட்டுக் கொள்வதற்கு முதலாவது பலி என்ன, குற்ற பாவ நிவாரண பலிகள். இது எதற்காக தேவன் படைத்திருக்கிறார், மனிதனுடைய பாவங்கள் போக்கப்பட வேண்டும், மனிதனுடைய இழந்து போன உறவு மறுபடியும் மீட்கப்பட வேண்டும். அப்ப மீட்கப்பட வேண்டுமானால் அங்க என்ன தேவைப்படுது, இந்த 2 பலிகளுடைய அர்த்தம் என்ன, மன்னிப்பு. இந்த 2 பலிகளுடைய அர்த்தம் என்ன, நம் தேவன் நம்மை மன்னிக்கிறவர். நீ அறிந்து செய்தாலும் சரி, அறியாமல் செய்தாலும் சரி, அவர் உன்னை மன்னிக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, தனி மனித வாழ்வில் நமது பலிகள் எப்படி திரும்பி பார்ப்போம். மன்னிக்கிற சுவாபம் நம்மகிட்ட இருக்குதா, நாம்
அறியாமல் செய்தா யாரையும் மன்னிச்சிருவோம், அறிந்து செய்தா வைராக்கியம் பாராட்டுகிறோம். நாம் இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. வேற யாரும் உங்களை மாத்திரம் நீங்க பாருங்க, நான் என்னை பார்த்துக் கொள்கிறேன். பாவ நிவாரண பலி என்பது அறியாமல் செய்வது, நாம் அதை மன்னிப்போம். ஆனால் அறிந்து செய்கிறவன், தெரிந்து செய்கிறவன் நாம் மன்னிப்பதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அதுக்கு தான் குறைஞ்ச தண்டனை. ராமன் சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க. இது எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய மன்னிக்கிற தன்மையை வெளிப்படுத்துகிறது. பாவம் பெருகின இடத்துல கிருபை குறையணும். பாவம் பெருகினால் கிருபை என்ன செய்யணும்? குறைய வேண்டும். ஆனா இந்த தேவன் அப்படி பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகும். பெருகும் அல்ல, அதிகமாய் பெறுகிறது. நம்முடைய மூளைக்கு புரிந்து கொள்ள, நம்முடைய புரிந்து கொள்ளுது சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்று இது. பாவங்களை மன்னிப்போம், குற்றங்களை மன்னிப்பதில்லை. அறியாம பஸ்ல போறோம், யாராவது காலை மிதிச்சு என்ன பண்ணுவோம்? சரியான எருமையா இருக்கும் போல அப்படி விட்டுருவோம். ஏன்னா வேற வழி இல்லை. என்ன இருந்தாலும் மனுஷன் தானே, மிதிச்ச கால் வலிக்குத்தானே செய்யுது. அது ஷூவை போட்டு ஹீலை போட்டு மிதிச்சா என்ன பண்ணுவோம்? எருமை மாடு வெளியே சொன்னா அடிப்பான், அதனால ஏதோ உள்ளேயாவது திட்டிப்போம். இது நம்முடைய இயல்பு, தெரியாம செய்தான். அதவே வீட்டில் உள்ள மனைவியோ பையனோ காலை மிதிக்கட்டும், பஸ்ல போறவன்ட்ட சொல்லும் போது இவ்வளவு மரியாதையா உள்ள திட்டிட்டு வந்திய, வீட்லயும் அப்படி திட்ட வேண்டியது தானே. வீட்டில் என்ன பண்றோம்? வெடிச்சு செதறான் ஆசாமியே. அப்போ உங்களால பாவத்தை மன்னிக்க முடியுது, குற்றத்தை மன்னிக்க முடியல. அறியாமல் செய்யறதை மன்னிக்க முடிகிறது, அறிந்து செய்யறதையே மன்னிக்க முடியல. நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அறிந்து செய்வதை இன்னும் இறங்கி வந்து மன்னிக்கிறார். அதான் அந்த பலியின் உண்மை. அந்த பலிக்கு ட்ரெஸ்பஸ் ஆஃபரிங், அந்த குற்ற நிவாரண பலி அத்துமீறி நுழைதல் என்ற அர்த்தம். அந்த குற்ற நிவாரண பலி என்பதற்கு ஆங்கிலத்தில் ட்ரெஸ்பஸ் ஆஃபரிங் பார்க்கிறோமே. ட்ரெஸ்பஸஸ் would be prosecuted ன்னு பார்க்கிறோமே. அத்துமீறி தண்டிக்கப்படுவான் போட்டிருக்குதே. இந்த தேவனுடைய கணக்கு வேற, தேவனுடைய சட்டம் வேறு, இறை சட்டம் வேறு. நம்முடைய மனித சட்டங்கள் உலக சட்டங்கள் அல்ல, இறை சட்டம் மிக மிக உயர்ந்தது, உன்னதமானது. அறியாமல் செய்கிறதை மன்னிக்கிற நமக்கு அறிந்து செய்கிறதை ஏன் மன்னிக்க முடியல? ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நமது இழந்து போன உறவை தேவனோடு நாம் திரும்ப புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் மன்னிக்கிற தன்மை அவசியம். நீங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல, ஆமென் சொல்லுங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? எச்சரிப்பு. நீ அவனுக்கு மன்னிக்கலன்னா உனக்கு மன்னிப்பு கிடையாது. இந்த உள்ளார்ந்த அர்த்தம் அதுதான். மிக எளிமையாக ஆண்டவராக இயேசு அந்த ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். வழக்கமா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், பரமண்டக்கு வச்சு கூட சொல்லிட்டே இருக்கிறோம். எத்தனை காலத்துக்கு சொல்லிட்டு இருப்போம். பிறர் குற்றத்தை நமக்கு மன்னிக்க முடியவில்லை என்றால் நமது குற்றங்கள் எப்படி மன்னிக்கப்பட முடியும்? நீங்க ஒருவேளை சொல்லலாம், என் குற்றங்கள் ஏற்கனவே கல்வாரி சொல்லி மன்னிக்கப்பட்டாயிட்டே, ஆகையினால் எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் பிரச்சனை, நமக்கு தான் பிரச்சனை. நாம் என்ன நினைக்கிறோம்? சிலுவையில் இயேசு பாவங்களை சுமந்து தீர்த்தார், எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார், ஆகவே நான் குற்றமற்றவன் என்று நீங்க சொல்லலாம். மன்னிக்கப்பட்டாயிற்று, அதனால யாருக்கு மன்னித்தால் என்ன, மன்னிக்காமல் போனால் என்ன, கர்த்தர் என்னை மன்னித்து விட்டாரே, அந்த மன்னிப்பு மாறாது என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அந்த மன்னிப்பு உங்களுக்கு திரும்பி எடுக்கப்படும். மன்னிக்காதவர்கள் மன்னிப்பை பெற்ற மன்னிப்பை இழந்து போக வாய்ப்பு உண்டு. நாம் பிறருடைய குற்றத்தை மன்னிக்காமல், மறுபடியும் சொல்லுகிறேன், அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னிக்க நம்மால் முடிகிறது. பாவம் தெரியாமல் செய்தாங்க, என்ன பண்றது? ஆனா தெரிந்து செய்தா அது அடம், அது கொழுப்பு, அது திமிரு. எத்தனை வார்த்தை வச்சிருக்கோம் அதுக்கு. தேவனுடைய பிள்ளையே, எல்லாரையும் மன்னிச்சிருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு அறியாம தப்பு செய்தவங்களை மன்னிச்சிருப்பீங்க, அறிந்து திட்டம் போட்டு உங்களை காலி பண்றவங்களை மன்னிக்க முடியுதா? இது நாம ஒரு பெரிய செய்தியை கேட்டு போக வரல, நம்ம உள்ளான மனுஷன் ஒரு மாற்றத்தை பெற வேண்டிய நேரம். கொஞ்சம் நல்ல யோசித்து பாருங்க. நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பிறரை மன்னிக்காவிட்டால் பெற்ற மன்னிப்பை இழந்து போக வாய்ப்பு உண்டு. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி விளக்குகிறார். இயேசுவிடத்தில் பேதுரு கேட்குறாங்க, அப்போ மேலே யார் தான் போவாங்க, கஷ்டமாச்சே இப்படி பேசிட்டே வரும்போது பேதுரு இயேசுவை பார்த்து கேட்குறார், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறையோ? அப்போ இயேசு என்ன சொன்னார்? 7 490 அப்படி இல்லை. வேத பண்டிகை சொல்லுவாங்க 7 to the power of 70. 70 times 7, it goes to infinity. இப்போ எது வரைக்கும் பாவத்தை மன்னிக்கணும்? 491. போடுறா அடி அல்லேலியான்னு ஒரு குத்து விடுன்னு அப்படி இல்லை. அதான் 490 தான் இயேசுநாதர் சொன்னார், லிமிட் தாண்டிட்டோம் போட அடி, அப்படி அல்ல. மன்னிப்பு என்பது எல்லையற்றது. இதை விளக்கி சொல்வதற்காக இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். அதுதான் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23 முதல் 55 வரை உள்ள வேத பகுதி.
அதில் இயேசு பரலோக ராஜ்யத்தை பற்றி விளக்குகிறார். 23ஆம் வசனம் வாசிங்க. எப்படி எனில், அந்த எப்படி எனக்கு முன்னாடி என்ன இருக்குது? 7 தரம் நீங்க மன்னிக்க வேண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி எனில், இந்த ராஜா யார்? பரலோக ராஜ்யத்தினுடைய பிரதிநிதி, பரலோக ராஜ்யத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவர். இந்த ராஜா தன்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாரும் என்ன பண்றாரு? கணக்கு பார்க்கிறவர். நைஸ் மறந்து போகாதீங்க, நாம் பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். குறிப்பா இந்த கேம்பஸுக்குள்ள வந்த பிறகு கர்த்தரை தவிர வேற ஏதாவது பேசியிருந்தீங்க, கண்டிப்பா நீங்க கணக்கு கொடுத்தே ஆகணும். பிரைஸ் தி லார்ட். இதை முதல்ல சொல்லி தொலைக்கிறது தானே. நேற்று ராத்திரியே பாதி தூரம் போன பிறகு தானே காலை வாடுற வேலைன்றது. முதல்ல சொல்லியிருந்தா நாங்கள் கேர்ஃபுல்லாக இருந்திருப்போமே. இப்போ என்ன கெட்டு போச்சு? இப்போ இருந்தாவது கேர்ஃபுல்லாக இருங்க. இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு வேணாம், எல்லாம் ஜெபம் பண்ணி வேணால் மன்னிப்பு வாங்கிக்கலாம். ஆண்டவர் இங்கே வந்து கூட நாங்கள் எங்கள் சென்னைக்கு அதெல்லாம் பேசணும், கிரிக்கெட்லாம் பேசணும். இந்த செல்ஃபோன் வேறு கத்திரிக்க சோதனை மலைக்கு கீழேயோடு முடிஞ்சு போச்சு செல்ஃபோன். பிரைஸ்லாம் பிரைஸ்லாம் இது ரன்னிங் கமெண்ட்ரி வேறு. இது பஸ்ஸாக இருந்ததுனால பொழைச்சது. உங்களுக்கு தெரியுங்களா? உங்கள் எல்லாரோட எனக்கு கிரிக்கெட்டில் ஆர்வம் அதிகமாக உண்டு. ஆனாலும் நம்ம போகிற பர்பஸ் வேறு. பிரைஸ்லாம் நீங்கள் என்ன ஆகும்னா, இது வந்து அதை பலவீனப்படுத்தும். சொல்லணும் ஐடியல் கியூரியாசிட்டி, தேவையற்ற ஆர்வங்கள் நிறைய இருக்குது நமக்குள்ள. இந்த தேவையற்ற ஆர்வங்கள் இருப்பதுனால தான் தேவையான ஆர்வம் நம்ம விட்டு காணாமல் போயிடுது. அதாவது நம்முடைய அந்த இன்ட்ரெஸ்ட், நம்முடைய அந்த எண்ணங்கள் ஒரே இடத்துல குவிய வேண்டும். ஆனால் என்ன ஆகுது? நிறைய டைரக்ஷனில் போகிறதுனால தான் நம்ம எதையும் நம்மளால் சரியாக செய்ய முடியல. நான் இங்கிலீஷ் எளிமையாக சொல்கிறேன், ஒர்க் வைல் யூ ஒர்க், ப்ளே வைல் யூ ப்ளே. விளையாடும் போது விளையாடணும். அப்போ என்ன பண்ணக்கூடாது? வேலை செய்யறது இருக்கக்கூடாது. இந்த வேலை செய்யும்போது என்ன பண்ணக்கூடாது? விளையாடிட்டு இருக்கக்கூடாது. ரெண்டையும் கலக்கக்கூடாது. வேலை தனி, விளையாட்டு தனி. பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி ஆவிக்குரிய பயிற்சி தனி, சைட் சீயிங் தனி. பிரைஸ் தி லார்ட். மற்ற யாரும் போக மாட்டீங்கன்னு நம்புகிறேன். பஸ்ஸையும் ஆயத்தம் பண்ணுவீங்க, போங்கன்னு ப்ரோக்ராமில் அடிப்பீங்க, அவரும் போகாதீங்கன்னு ஒன்று சொல்கிறேன். நம்ம ஆண்டவர் இந்த அந்த ஸ்கூல்லலாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களே, ஸ்கூலை விட்டு வெளியே போகும்போது என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க? கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறாங்கல்ல. அதில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வெறும் கான்டாக்ட் மாத்திரமே எழுதுறாங்க, கூட எழுதுறாங்க கேரக்டர்னு ஒன்று சேர்த்து எழுதுறான். கேரக்டரும் கான்டாக்டும் சரியா இருக்கணும். நிறைய பேருக்கு கேரக்டர் சரியா இருக்குது, கான்டாக்ட் சரியா இல்லை. உதாரணமா சொல்றேன், கோவப்படக்கூடாதுன்னு எல்லாருக்கும் மனசுக்குள்ள. நாய் மாதிரி வள்ளுன்னு பிடிங்கிறோம்ல. கேரக்டர் என்ன? கோவப்படக்கூடாது. கான்டாக்ட் என்ன? வள்ளுன்னு பிடுங்கிறது. அப்போ நம்முடைய மனசுல ஒன்று இருக்குது, ஆனால் வெளியே செய்யறதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒன்று பண்ணிட்டு இருப்போம். கர்த்தர் அப்படிதான். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தான்? அப்படி நம்ம முதல்ல காலைல சொன்னேனே, தேவ தடுமாட்டம் சொன்னேன். அவருடைய கேரக்டர் என்ன? கேரக்டர் என்ன? அடி ஒரு தப்பு பண்ண குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாக தீர்க்காதவன் போட்டிருக்குது. இப்படி குற்றவாளியை குற்றமற்றவனாக தீர்க்காதவர். ஆனா என்ன பண்றாரு? இது அவருடைய கேரக்டர். கான்டாக்ட் என்ன? நான் கண்ணை முடிக்கிறேன், மெதுவாக அப்படி போயிடு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவருக்கே கான்டாக்ட் வேற, கேரக்டர் வேற தான். ரெண்டு ஒன்றா இல்லை. அவர் கூட அப்பப்போ என்ன பண்றாரு? அவருடைய கேரக்டர் இஸ் குட், பட் கான்டாக்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி தான் நாமளும் அப்படி ஒரிஜினல் பிள்ளைங்க அப்படியே இருக்கிறோம். நமக்கு இன்னைக்கும் கான்டாக்டும் கேரக்டரும் ஒன்றும் ஆகலை. கேரக்டர் ஒன்று, கான்டாக்ட் ஒன்று. அதே மாதிரி தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், யாரும் வெளியே போகக்கூடாது. ஆனால் சோசியல் விருப்பம் என்ன? போகலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2 பஸ்ஸில் 1 பஸ் தான் சொன்னேன், கவனிச்சிங்களா? ஐயோ, போயிட்டு வாங்க, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ நல்லது. கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருக்கு. தேவனுடைய பிள்ளையே, மன்னிப்பது மிக மிக அவசியம். கர்த்தர் தன்னை, பரலோக ராஜ்யம் தன்னை ஒரு ராஜாவுக்கு ஒப்பிடுகிறது. எப்படி ஒப்பிடுகிறார்? தன்னுடைய வேலைக்காரர்களிடத்தில் கணக்கு பார்க்க தொடங்குகிறார். இந்த கணக்கு பார்க்கும்போது ஒருவன் வருகிறான். அவன் 10,000 தாலந்து கடன்பட்டவன். கொடுக்க திராணி இல்லை. அவனுக்கு கடன் மன்னிக்கப்பட்டது. அவன் போயிட்டான். போகும்போது வழியிலே அவனிடத்தில் கடன்பட்ட ஒருவன் வருகிறான். அவன் கடன்பட்டது 100 வெள்ளிக்காசு. ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் மடங்கு வித்தியாசம் ரெண்டுக்கும். இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் எவ்வளவுன்னா 10 லட்சம். இவனுக்கு 1 லட்சம் தாளந்து வாங்கினானே, அதுக்கும் இந்த 100 வெள்ளிக்காசுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னா ஏறக்குறைய 10 லட்சம் மடங்கு வித்தியாசம். அவ்வளோ பெரிய வித்தியாசம் 2 பேருக்கு நடுவில். இவனுக்கு மன்னிக்கப்பட்டது. இவன் போகிறான். அவன் 100 வெள்ளிக்காசு வாங்கினது மன்னிக்கல. அதனுடைய பலன் என்ன? 35ஆம் வசனம், கடைசி வசனம் வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் தப்பிதங்களை, இன்னொரு வார்த்தை சேர்ந்து வருது, மன்னித்தல் போட்டு. எப்படி போட்டிருக்குது? மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் எங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு எப்படி செய்வார்? அவனை பிடித்து கைகளை கால்களை கட்டி அழுகையும் பற்கடிப்பு இடத்துல போட்டு அவனை அடிக்கிறார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, மன்னிப்பை பெற்றான். இவன் மன்னிப்பை எப்படி இழந்தான்? இவன் மன்னிப்பை பெற்றான்.
மற்றவனுக்கு மன்னிக்காத போது இவனுடைய மன்னிப்பு இவனுக்கு மறுக்கப்படுகிறதா முதல்ல சொன்னேன். நாம் பிறருடைய குற்றங்களை பாவங்களை மன்னிப்போம், குற்றங்களை மன்னிப்பதில்லை. நாம் குற்றங்களை மன்னிப்போமானால் நமக்கும் நம்ம ஆண்டவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். ஆனா அதை விட்டு நாம் என்ன பண்றோம், என்னால மன்னிக்க, அவனை மாத்திரம் என்னால மன்னிக்கவே முடியாது. இப்படி சில போயிட்ட கேஸ் லிஸ்ட் நம்ம வச்சிருக்கிறோம். இதெல்லாம் போயிட்ட கேஸ், இதெல்லாம் மன்னிக்கவே முடியாது, அவ்வளவுதான், கான் கேஸ், அவ்வளவுதான். தயவு செய்து ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அப்படிப்பட்ட ஆசாமி நீங்கள் மன்னித்து தான் ஆக வேண்டும். ஒருவேளை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கலாம், வேதனைப்படுத்துகின்ற சகோதர சகோதரிகள் இருக்கலாம், வேதனைப்படுத்துகின்ற ஒரு பாஸ் இருக்கலாம், வேதனைப்படுத்த உடன் வேலை செய்கிறவர்கள், சமுதாயத்து பழகிற பக்கத்து வீட்டுக்காரனா கூட இருக்கலாம். உங்களால் அவர்களால் அவன் செய்வது குற்றம், தெரிஞ்சே செய்கிறான். நான் முதல்ல சொன்னேனே, தெரியாமல் செய்தால் நான் மன்னிச்சிருவோம், சரி அவன் அதுக்கு டிசர்விங். ஆனால் இது அப்படி இல்லை, மன்னிப்பதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஏனென்றால் அவன் தெரிஞ்சே செய்கிறானே. தெரிந்து செய்யும்போது நான் மன்னிப்பதில்லை. ஆனால் வேதம் சொல்லுது, தெரிந்து செய்கிறவனுக்கு தான் தண்டனை கொஞ்சோன்னு போட்டிருக்கு. அதுதான் நாம் லேவியராக நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். தேவனுடைய பிள்ளையே, நான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் தனி மனித வாழ்வில் நாம் செலுத்த வேண்டிய முதல் பலி என்ன தெரியுங்களா? முதல்ல சொன்னேன் 3 பலிகள். அந்த பலிகள் எங்கே? சமுதாயத்துக்கு நாம் காட்ட வேண்டியது. ஒன்று என்ன சொன்னேன்? தேவனுடைய உண்மை, தேவனுடைய நீதி, தேவனுடைய அன்பு. எங்க காட்டணும்? வெளி உலகத்துக்கு நாம் தேவனை வெளிப்படுத்துகின்ற செயல்கள் தான் பலி என்று சொன்னேன். இப்போ எங்க வருது? பர்சனல் லைஃப்ல, என்னுடைய தனி மனித வாழ்வில் நான் மன்னிக்கிறேனா? நான் மனப்பூர்வமாய் யாரையாவது மன்னிக்காமல் இருப்பேனானால் நிச்சயித்துக் கொள்ளுங்கள், தேவன் நமது பலிகளை அங்கீகரிப்பதில்லை. அப்ப முதலாவது ஒன்று நாம் அறிந்து கொள்ளணும், மன்னிப்பு. இது மிக மிக முக்கியமானது. மன்னிப்பை பெற்றவர்கள், வேதத்தில் இழந்து போனவர்கள் அநேகம் உண்டு. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 50 முதல் 53 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. 1 Kings chapter 1 verses 50 to 53. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 50 முதல் 53 வரை வாசிமா. சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். இதோ அதோ அதோனியா, அவன் நிறுத்தி வாசிக்கணும்ல, அதோனியா ராஜாவாயிடுவான். அப்புறம் தொடர்ந்து வாசித்தா. அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்று இதோ அறிவிக்கப்பட்டது. அவன் யோகியன் என்று நடந்து கொண்டால் ஒன்று நஷ்டப்பட போறது, அவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்பட்டதே ஆகில் அவன் சாக வேண்டும் என்றான். இந்த அதோனியா என்பவன் தாவீதுடைய மகன். இந்த தாவீதுடைய மகன் தாவீது இறக்கல, அவன் முதிர் வயதாகி அவன் இயலாதவனாக இருக்கும்போது அவன் தானாக அரசனாகி, இந்த அதோனியா தனக்கு முன்பாக ஓடுகின்ற ரதங்களை, குதிரை வீரர்களை தெரிந்து கொள்ளுகிறான், சில மனிதர்களை அழைத்துக் கொள்ளுகிறான், தானே ராஜா என்று தனக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி கொண்டு முடிசூட்டிக் கொள்ளுகிறான். இந்த செய்தி தாவீதுக்கு வரல. தாவீது மனைவி பத்சேபாளுக்கு வருகிறது. ஆசாரியனும் பத்சேபாலும் போய் மரணப்படுக்கையில் இருக்க தாவீதை பார்த்து சொல்றாங்க. அவன் சொல்றான், இல்லை, எனக்கு பின்பாக சாலமோன் தான் அரசனாக வர வேண்டும். உடனே சாலமோன் அரசனாக அறிவிக்கப்படுகிறான். எக்காலம் ஊதப்படுகிறது, அபிஷேகம் நடக்கிறது. இந்த சத்தம் அங்கே கேட்ட போது அதோனியாவோடு இருந்து எல்லாரும் ஓடி போயிட்டான். அதோனியா மாத்திரம் தனித்து நிற்கிறான். இப்ப பார்த்தான், அவ்வளவுதான், இது பெரிய ராஜ துரோகம் ஆயிட்டே, கண்டிப்பா கொண்டு போடுவான். என்ன பண்றான்? ஓடி போய் தேவாலயத்தின் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். அந்த பலிபீடத்தின் கொம்பை பிடித்துக் கொண்டால் அவனை யாரும் கொல்லக்கூடாது. அவன் ஓடி போய் பலிபீடத்தின் கொம்பை பிடித்துக் கொண்டான். என்ன சொல்லுகிறான்? ராஜா என்னை மன்னித்தால் ஒழிய நான் இங்கிருந்து போக மாட்டேன். இது சாலமோனுக்கு போய் சாலமோன் சொல்லுகிறான், சரி, அவனிடத்தில் தீமை எதுவும் காணப்படாமல் இனிமேல் அவன் ஒழுங்காக நடந்து கொண்டால் அவனுக்கு எந்த சேதமும் இல்லை, அவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, அவனை போக சொல். மன்னிக்கப்பட்டான். ஆனா இந்த மன்னிக்கப்பட்டவன் என்ன பண்றான்? திரும்பவும் அந்த மன்னிப்பை இழந்து போகிற ஒரு வாய்ப்பு அவன் வாழ்க்கையில் வருகிறது. அவன் என்ன செய்தான் தெரியுங்களா? உட்கார்ந்து போய் திட்டம் போடுறான். என்ன திட்டம் போடுகிறான்? ஆட்சியை கேட்டாதானே சண்டைக்கு வருவான். ராஜாவோட மனைவி ஒரு கடைசி அவனுடைய முதிர் வயதிலே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டானே, அந்த பெண்ணை நமக்கு கேட்போமே. போய் கேட்கிறான். கேட்டபோது சாலமோன் வாசிங்க 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிங்க. மன்னிப்பை பெற்ற அதோனியா
மறுபடியும் தண்டனையை பெறுகிறான், அவன் கொல்லப்பட்டான். காரணம் என்னவென்றால், ஒரு முறை மன்னிப்பு பெற்றவன் திருப்பி எப்போதுமே மன்னிக்கப்பட்டவன் அர்த்தம் இல்லை. மன்னிப்பை பெற்று அந்த மன்னிப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளாவிட்டால் முதல்ல சிங்காசனத்தை கேட்ட என்ன பண்றான்? சிங்காசனத்தில் வீட்டிற்கு அபிஷாக் என்று தாவீதுடைய கடைசி மனைவியை கேட்கிறான், அவளுக்கு எனக்கு கொடு. சாலமோன் சொன்னான், அது ஏன் அபிஷாக்கை கேட்பானேன், சிங்காசனத்தை கேட்கலாமே. ஆகவே அவன் கொல்லப்பட வேண்டும் என்று அவன் தன்னுடைய சேவைகளை அனுப்புகிறான். அவர்கள் அவனை கொண்டு போடுகிறார்கள் என்று வேறு சொல்லுது. தேவனுடைய பிள்ளையே, அவங்களுக்கு வேறு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். இன்னும் ஒரு உதாரணம் உண்டு. அதே 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், வாசிக்க வேண்டாம் சொல்லி கடந்து போகிறேன். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 36 முதல் 46 வரை உள்ள வசனங்களை வாசிப்பீர்களானா, சிமேயி என்று ஒருவன் இருந்தானே, தாவீது தன் தேசத்தை விட்டு துரத்தப்படும் போது அவனை சபித்தான், அவனை தூஷித்தான், அவனை நிந்தித்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன், சவுலுக்கு உறவின் என்பதனால தாவீது மேல் அவனுக்கு ஒரு வெறுப்பு. அவன் நிந்தித்தான், அவமானப்படுத்தினான். தாவீதை பொறுத்து கொண்டு போய் திரும்பி வந்து அவன் மரணப்படுக்கையில் சாலமோனுக்கு சொல்லிவிட்டான், அந்த சிமேயியே நீ குற்றமற்றவனாக எண்ணாதே, அவன் மிக ஜாக்கிரதையாக கவனிக்கப்பட வேண்டியவன். சாலமோன் அவனை அழைத்து சொன்னான், பார், நீ இங்கே தான் இருக்கணும், நீ எருசலேமில் தான் வீடு கட்டிருக்கணும். என்றைக்கு இந்த ஆற்றை கடந்து கெத்ரோன் ஆற்றை கடந்து நீ அந்த பக்கம் போகிறாயோ அன்றைக்கு நீ கொல்லப்படுவாய். அவன் சொன்னான், அது ரொம்ப நல்லது, ரொம்ப சரியானது, நான் ஏன் அங்கே போகிறேன்? ஜெருசலேமில் வீட்டை கட்டி அங்கே உட்கார்ந்துருந்தான். 3 ஆண்டுகள் போயிட்டு 2 வேலைக்காரன் காணாமல் போயிட்டான். இவன் என்ன பண்ணுறான்? வேலைக்காரனை தேடி போட்டான். அங்கே ஒரு ஊரில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு கொடுத்த எல்லையை தாண்டி போய் அங்கே போனான். இது சாலமோனுக்கு தெரிய வருகிறது. சாலமோன் சொல்கிறான், அவன் கொல்லப்பட வேண்டியவன். ஏன்? அவன் மன்னிப்பை பெற்றவன். மன்னிப்பை பெற்றவன் ஏன் திரும்ப தண்டனையை பெற்றுக் கொள்கிறான்? அவனுக்கு குறித்த எல்லைக்குள் இல்லாமல் போனால் அவன் தண்டனையை பெறுவான். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார். எவ்வளவு மன்னித்திருக்கிறார்? திரளாக மன்னித்திருக்கிறார், அபரிமிதமாக மன்னித்திருக்கிறார், அளவில்லாமல் மன்னித்திருக்கிறார். அவருடைய கிருபைகளுக்கு அளவில்லை. ஆனால் இந்த கிருபைக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை நாம் தாண்டி செல்வோமானால் நிச்சயமாக நீங்களும் நானும் தண்டிக்கப்படுவோம். தண்டிக்கிறவர்கள் வேற யாரும் அல்ல, நாமே நமக்கு தண்டனை உண்டாக்கி கொள்கிறோம். பாவ நிவாரணம், குற்ற நிவாரணம், இதற்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு மன்னிக்கின்ற சுபாவம் மிக மிக அவசியம். யாரை மன்னிக்கணும்? அறிந்து செய்கிறவர்களை நாம் மன்னிக்கிறோம், அறியாமல் செய்கிற நாம் மன்னிக்கிறோம். அறிந்து செய்கிறவர்களை நாம் பொதுவாக நாம் மன்னிப்பதில்லை. அது எனக்கு அந்த சுபாவம் உண்டு, இங்க இருக்கிற அநேகருக்கு அந்த சுபாவம் உண்டு. ஒருவேளை இருக்கிறவங்களை யாருக்காவது எனக்கு அறிந்து செய்தா கூட சரி போடா அப்படின்னு விட்டு போறோம்னு சொன்னா உண்மையிலே நீங்கள் பாக்கியவான்களாகத்தான் இருக்க முடியும். ஒருவேளை அறியாம ஒரு தவறு செய்தா நம்ம என்ன பண்றோம்? சரி போகட்டும். ஆனா அறிந்து திட்டமிட்டு எப்படியாவது செய்தே ஆகணும்னு அடம்பிடிச்சு செய்யறாங்க பார்த்தீங்களா, அவங்களை நம்மளால் அவ்வளவு ஈஸியாக மன்னிக்க முடியாது. ஆனால் இந்த கூட்டத்தின் வழியாக நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன், அப்படிப்பட்டவங்களை நீங்க மன்னிங்க, அப்பதான் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. தேவனுடைய பிள்ளையை, நாம் செலுத்த வேண்டிய முதல் பலி என்ன? பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரணம். இதில் பிரியார் முன்னுரிமை இதற்கு. நாம் பொதுவாக பாவ நிவாரண பலிக்கு கொடுப்போம், ஆனால் தேவன் கொடுப்பது குற்ற நிவாரண பலிக்கு. அதாவது அறிந்து தெரிந்து திட்டமிட்டு செய்கிறவன், அவனுக்கு நம்ம இலக்கணத்தைப்படி நாம் மன்னிக்க முடியாத, மன்னிப்பதில்லை. சரி, 2வதாக ஒரு பலியை குறித்து வாசிக்கிறோம். அந்த பலி எதுக்குன்னா, தேவ உறவுக்கு அர்ப்பணிக்கின்ற பலிகள். நீங்களும் நானும் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த அர்ப்பணிக்கின்ற பலி நமது வாழ்க்கையில் மிக முக்கியம். அதுக்கு சொல்லப்படுகின்ற பலிகள், ஒன்று சர்வாங்க தகன பலி, மற்றொன்று போஜன பலி. இந்த சர்வாங்க தகன பலிக்கு நான் முதலாக ஒன்று சொல்லுகிறேன், அந்த அர்ப்பணிப்பை பற்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் நானும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் என்று சொல்லுகிறோம். நீங்களும் நானும் தேவனுக்காக வாழ்கிறோம் என்று சொல்லுகிறோம். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறான் நம்ம அதிகமாக பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஒன்று என்று சொல்ல விரும்புகிறேன், அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு? வேதத்தில் இந்த அர்ப்பணிப்பு நாம் நிறைய காரியங்களை அறிந்திருக்கிறோம். இந்த மதிய வேளையில் நான் உங்களுக்கு ஒன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. எரேமியா 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். போய் அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க, இது பாருங்களேன், இப்படி இல்லை ஆண்டவர் இருக்கணும். யார்கிட்ட போய் சொல்றாரு? எரேமியாவை கூப்பிட்டு, அந்த ரேகாபின் புத்திரன் ஒரு கூட்டம் இருக்கிறானே அவங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து எங்க வச்சு அவனுக்கு திராட்சை ரசம் குடிக்க சொல்றாரு? கர்த்தருடைய ஆலயத்துல. கர்த்தருடைய ஆலயத்துல கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்க சொல்றாரு? திராட்சை ரசம் கொடுங்க. நம்மள மாதிரி ஆள் எப்படி ஒரு ஊழியக்காரன் கூப்பிட்டு கர்த்தர் சொன்னாரு, உனக்கு ஒயின் கொடுக்க சொன்னார், இல்லை உனக்கு விஸ்கி பிராண்டி கொடுக்க சொன்னா வச்சுங்களேன், என்ன பண்ணிடுவோம்? கர்த்தருக்கு ஜே போட்டு போயிடும். கர்த்தருக்கு ஜே, ஏன்னா குடிக்கல சொல்லியிருக்காரு, அதுவும் சபையில எல்லாம் குடிக்க சொல்லியிருக்காரு. எவ்வளவு சந்தோஷமா போயிருப்போம் பாருங்க. 6ஆம் வசனம் வாசிங்க.
இந்த எரேமியாட்ட கத்த சொன்னார். எரேமியா அது மாதிரி ரொம்ப சின்சியராக போனார், கூட்டிகிட்டு வந்தார். ஆலயத்தின் அறைகளில் ஒன்றில் அவங்கள உட்கார வச்சு பெரிய பாட்டிலெலாம் வந்தாச்சு என்ன பண்ணுறாரு, அது கொடுக்குறாரு, குடிங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கள் ஒரு ஆமீன் சொல்லுங்க. நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறது இல்லை. யூதர்களுடைய சாதாரணமான பானமே திராட்சரசம். யூதர் மன மகிழ்ச்சி உண்டாக்க திராட்சரசம் வாசிக்கிறோம். சாதாரணமாக யூதருடைய வாழ்க்கையிலே திராட்சரசம் 2 கலந்த ஒன்று. அந்த கலந்த ஒன்றை கூட என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் அதை குடிப்பதில்லை. ஏனென்றால் எங்களுடைய தகப்பன் யோனத்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த ரேகாவின் பிள்ளைகள் யாரு? பண்டாரம். நம்ம யோனத்தான், யோகாவின் மகன் யோனத்தான், அவனுக்கு பிள்ளைங்கள்லாம் பண்டாரம். ஏன்னா நீங்க எங்க தங்க போறீங்க? பரதேசியாய் தங்குகின்ற இந்த தேசத்தில் நீ ரொம்ப நாள் இருக்கணும்னு உனக்கு விருப்பம் இருந்தா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும், ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்ன பண்ணக்கூடாது, கம்யூனியன் சர்வீஸில் போனால் கூட கேளுங்க, இது ஒரிஜினல் திராட்சரசமா இல்லை கெமிக்கல்லேருந்து வந்ததான் கேளுங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த வனாந்தர வாழ்க்கையில், இந்த தற்காலிகமான வாழ்க்கைகள், இந்த பரதேசியை போல நான் தெரிகின்ற இந்த உலகத்தில் நான் என்ன செய்யக்கூடாது, திராட்சரசம் குடிக்கக்கூடாது. அதோடு நிறுத்திருந்தா பரவாயில்ல. வாசிங்க. அடுத்தது எதை கட்டக்கூடாதான்? இது நடக்கிற கதையா இது? நாங்கள் இங்கே வந்தா ஏதாவது வீடு கட்ட முடியுமான்னு தான் வந்திருக்கிறோம். பிரைஸ் லார்ட். அது சொல்லிங்கன்னா பிரதர் ரிச்சர்ட் சார்ஜ் சொல்லுவாங்க. எஸ்சி கேம்ல ஒரு மீட்டிங் வந்தாங்க, வந்துட்டு நேராக போய் ஃபவுண்டேஷன் போட்டாங்க, கடுக்கடுன்னு வீடு வந்துச்சு. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நாங்கள் அது மாதிரி வந்தால் நீங்கள் வீட்டை கட்டாதன்னு சொல்கிறீங்களா? நீங்களாம் முன்னாடி கெட்டிக்கிட்டு இந்த கதை பண்ணுறீங்களா? ஆமாம். பட்டாபுரமில் ஒரு முறை ஒரு குடும்பத்தை ஆண்டவர்களை நடத்தினோம். நடத்திட்டு அது வம்பு என்னென்னா, நடத்துறது பிரச்சனை இல்லை, அப்புறம் அவங்க வாழ்க்கையில் திருமணங்கள் வருது பார்த்தீங்களா, அப்போ தான் உதவ வாங்குறது பெருசாக இருக்கும். உலகத்தை விட்டு கூட ஈஸியாக வந்துடும், அந்த கல்யாணம் வந்துட்டா வரும் பாருங்க பிரச்சனை. அப்போ கேட்டாங்க, மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டார், ரொம்ப ரட்சிக்கப்பட்டார். பொண்ணும் ரட்சிக்கப்படல, ரொம்ப ரட்சிக்கப்பட்டது ஒன்று இருக்குது, சாதாரணமாக ரட்சிக்கப்படுறது ஒன்று இருக்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு மாதிரி ரட்சிக்கப்பட்ட ஆசாமி என்ன பண்ணா, தாலி கட்டினா என்ன, அந்த பக்கம் வந்தாச்சு, வராமல் இருந்தால் பரவாயில்ல, வந்தாச்சுல அப்புறம் ஏன் உனக்கு அது கேட்டா, உங்கள் ஒய்ஃப் போட்டிருக்காங்கல்ல தாலி. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அவன் கேட்ட கேள்வி, உங்கள் ஒய்ஃப் மாத்திரம் செயின் போட்டுக்கலாம், தாலி போட்டுக்கலாம், நாங்கள் மாத்திரம் போடக்கூடாதா? உன்னை யார் போடக்கூடாதுன்னா, யார் கட்டக்கூடாதுன்னு சொன்னா? தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இன்னைக்கு ஒரு வனாந்திர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நாம் இன்னைக்கு திராட்சரசம் குடிக்காதன்னா நியாயம். எதை கட்டக்கூடாது? வீட்டை கட்டக்கூடாது. இப்போ என்ன சொல்றாங்க, நீங்களா முன்னாடி வீட்டை கட்டிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லை கண்ண கவனிங்க, வீட்டை கட்டாமலும், மூன்றாவது பாருங்க, விதையை விதையாமலும், திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும், அதை கையாளாமலும், உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களில் குடியிருப்பீர்களாக. அப்ப ஏன் இவன் குடிக்க மாட்டான்னு சொல்றான்? அவங்க அப்பா அவனுக்கு சொல்லியிருக்கிறார். ஏன் அதை செய்யல? ரேகாபின் குமாரனாகி யோனத்தானாகி அவன் தகப்பன் அவன் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறான், என்ன பண்ணக்கூடாது, தேசத்துல திராட்சரசம் குடிக்காது, வீட்டை கட்டாது, விதைப்பு அறுப்பு உனக்கு வேண்டாம், எந்த விதமான இதுலையும் ஈடுபடாது. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், உலகத்தின் காரியங்களில் ஈடுபடுவதை அவன் தகப்பன் அவர்களுக்கு தடை செய்திருக்கிறான். தடை செய்தது கர்த்தர் அல்ல, நல்ல கவனிங்க. அவனுக்கு தடை செய்தது யாரு? ஆண்டவர் அல்ல. தடை செய்தது யாரு? அவருடைய தகப்பன். ஒரு தகப்பன் இன்னைக்கு சொன்னா பிள்ளை கேட்கிறானா? கேட்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க? ஒன்று சொல்றேன், ஒரு அப்பா ஒன்று சொல்லான்னு வச்சிங்களேன், பையன் ஏன் கேட்க மாட்டேங்கிறான்? அவனுக்கு நல்ல தெரியுது, அட்டர் ஃபூலிஷ்னஸ். உண்மையாகவே பெற்றோரை விட பிள்ளைகளுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் அறிவு அதிகம். ஆமேன், ஆமேன். வாங்கப்பா, அவங்களுக்கு தெரியாதுப்பா, உண்மைதான், நமக்கு தெரியாதுதான். அவன் இமெயில்றான், கொசு மெயில்றான், ராட் மெயில்றான், என்னென்னவோ மெயில்றான். நமக்கு இமெயிலும் தெரியல, கொசு மெயிலும் தெரியல, ஒன்றும் தெரியல. அப்போ அவனுக்கு நம்மளோட அறிவு அதிகமாக தானே இருக்குது. மாத்திரம் நான் நினைக்கிறேன், சின்ன பிள்ளைங்கன்னு நினைக்கிறோம். தயவு செய்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிந்த விட, எனக்கு தெரிந்த விட நம்ம பிள்ளைகளுக்கு அதிகமாக தெரியும். ஆக ஏன் பிள்ளைகள் கீழ்ப்படிய முக்கியமான ஒரு காரணம், வாலிப பிள்ளைகள் கீழ்ப்படிய காரணம் தெரியுங்களா? நாம் என்ன நினைக்கிறோம், பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, ஏன் பிள்ளைகள் கீழ்ப்படியலைன்னா இதுதான் காரணம். என்ன நினைக்கிறோம், அந்த ஆள் கிறுக்குத்தனமா சொல்றான், அதுக்கு போய் கீழ்ப்படிச்சா நஷ்டம் இல்லை. ஒன்றை சொல்லுகிறேன், கீழ்ப்படிதல் என்றால் கீழ்ப்படிய முடிவதற்கு கீழ்ப்படுகிறோம் பார்த்தீங்களா, அதற்கு பேர் கீழ்ப்படிதல் அல்ல. கீழ்ப்படிய முடியாததற்கு கீழ்ப்படுகிறோமே, அதுக்கு பேர் தானே பேர் கீழ்ப்படிதல். பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிய முடியல. காரணம் என்னவென்றால், பெற்றோர் சொல்வது நிறைய குறைகள் இருக்குது. பெற்றோர்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் இன்றைக்கு உலகத்தோடு அவங்க ஓடி வரல, தனியா நிற்கிறாங்க.
அதான் ஜெனரேஷன் கேப்னு சொல்லுவாங்களே, இது என்ன சந்ததி இடைவெளியா? இப்படி இடைவெளி ஏன் காரணம் என்ன? அந்த சந்ததியுடைய சிந்தனை வேற, இந்த சிந்தனை வேற. பழைய சந்ததி அப்படின்னு சொன்னா தெரியாதனமா 350 ரூபா சம்பளத்துக்கு ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்தான்னா 38 வருஷம் அதில் செத்து ஓடா போய் கடைசி இப்படி வருவான் ரிட்டையர் ஆகி. இன்னைக்குள்ள பிள்ளைகள் அப்படி இல்லை. இன்னைக்கு 350, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 3500 ரூபா சம்பளத்தில் இருப்பான். 2 வருஷத்துல இந்த வேலையா உதறி தள்ளிட்டு இன்னும் போல 2 லட்சம் ரூபாய் வேலைக்கு போயிடுறான். ஏனென்றால் இன்னைக்கு சிந்தனை வேற, இன்னைக்குள்ள பிள்ளைகளுடைய அனுபவங்கள் வேற, எதிர்பார்ப்பு வேற. போன சந்ததியை வச்சு நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ரொம்ப பின்னாடி தங்கி பேக்ல ரொம்ப பின்னாடி இருக்கிறீங்க. பிள்ளைகள் கீழ்ப்படியாம போறதுக்கு காரணம் அதுதான். ஆனால் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், கீழ்ப்படிதல் என்பது புரிந்து கொண்டு. பொதுவாக இன்னைக்கு பிள்ளைங்க கீழ்ப்படிக்கிறான்னு வச்சுங்களேன், டேய் அவன் போகாதடா, போனா என்ன ஆகும்? அவன் உள்ள கேட்பான், வெளியே கேட்க மாட்டான். உள்ள நினைச்சுப்பான், என்ன இருந்தாலும் போகாதுன்றாரு, போனா என்ன ஆகிருப்போகுது, போகாத எப்படி ஆகிட்டா சும்மா இவர் இதே கதை விட்டு காலம் தள்ளிட்டு இருக்காரு, இப்படி உள்ள சொல்லிட்டு இருப்பான். உள்ள அவன் பேசிக்கொண்டே இருப்பான், வெளியே என்ன பண்ணுவான்? பேசாம இதை எப்படி தலையாட்டிட்டு வந்தான். தலையாட்டுறானே ரிஸ்க். அவன் நினைப்பான் இது ஜீரோடான்னு சொல்லி இப்படி தலையாட்டுறான். பிள்ளைங்க நீங்க பேசும்போது கூட பேசினா கூட பிரச்சனை இல்லை. நீங்க பேசும்போது அமைதியாக உட்காந்துருக்கானே, அது ஆழம் காண முடியாத கடல். உங்களை 100க்கு 100 முட்டாள் நினைச்சு வச்சிருக்கான். அவன் வாயே பேசுறது இல்லை. என்னன்னா சொல்லிட்டு போட்டு அது பாட்டுக்கு நம்ம பார்த்துட்டு உட்காந்துருப்போம். தேவனுடைய பிள்ளையே, அர்ப்பணிப்பு என்பது நாம புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நம்ம கன்வின்ஸ் ஆன பிறகு செய்வது அர்ப்பணிப்பு அல்ல. ரேகாவின் குமாரனாகி யோனத்தான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறான், நீ என்ன பண்ணாத, திராட்சை ரசம் ஏன் குடிச்சா என்ன, வீடு கட்டாத, கட்டினா என்ன, விதையை விதைக்காத, ஏன் விதைக்க கூடாது, அப்படி அவன் கேட்கல. அர்ப்பணிப்பு என்பது நாம் புரிந்து கொண்டு நமக்கு ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் இருந்தால் கீழ்ப்படிவது ஏற்றுக்கொள்வது அர்ப்பணிப்பு அல்ல. above all our understandings, நம்முடைய புரிந்து கொள்வது, நம்முடைய நியாயப்படுத்துகின்ற the reasoning power தாண்டி இருக்க வேண்டும். ஏன் நான் அர்ப்பணிக்கிறேன்? எனக்கு தெரியாது, கர்த்தர் சொன்னார் நான் செய்கிறேன். Praise the Lord. அதுதான் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு என்றால் நாம புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நமக்கு எது வசதி எது வசதி இல்லை, எது முடியும் எது முடியாது என்று நாம் கணக்கு போட்டு கீழ்ப்படிவது அர்ப்பணிப்பு அல்ல. என்னன்னா சொல்லிட்டு போட்டோம், அவர் என்னன்னா செய்ய, எதற்காக சொன்னாலும் பரவாயில்லை, நான் கீழ்ப்படுகிறேன், அதுதான் உண்மை. இந்த பிள்ளைகளை சொன்னேனே, பிள்ளைகளை சொல்லும் போது பிள்ளைக்கு தெரியும் இப்படி செய்தால் நஷ்டம் வரும். ஆனால் என்ன பண்ணுவான், இந்த பெருசுக்கு சொன்னால் புரியாது, அடிபட்டு திருந்தினாதான் சரியா மாறும். என்ன பண்ணுவான், நஷ்டப்பட்டு திரும்ப சொல்ல, நான் அப்பவே சொல்ல நினைச்சேன், நீ தான் சொன்னால் கேட்க மாட்டீங்களே, அதனால போங்க நஷ்டப்படுங்க. கீழ்ப்படிதல் என்பது உடனே ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பதில்லை. புரிந்து கொள்ள முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் என்ன செய்யணும்? மனைவிகளுக்கு அப்படிதான் வேதம் ஆலோசனை சொல்லுது. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்கு எல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல, போலதான், போலன்னா போலின்னு அர்த்தம். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல. இங்கே எனக்கு ஒரு பெரிய தைரியம் என்னன்னா, இங்கே சகோதரிகள் கொஞ்சம் தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னும் இருந்தாலும் ஒரு கை பார்த்துருவோம். ஓஹோ, அதனால அமைதியாக உட்காந்துருக்கீங்களா? தங்கங்க. பொதுவாக இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போனீங்கன்னா சகோதரிகள் தான் நிறைய இருப்பாங்க. இந்த கூட்டத்தில் சகோதரர்களும் நிறைய இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது என்ன தெரியல, அசோக்கில் என்ன பேஸ் பண்ணி நான் பண்ணுற எல்லா கூட்டத்திலையும் சகோதரர்கள் தான் அதிகமாக வராங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் என்ன தெரியல, கம்முன்னு உட்காந்துட்டு போறீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு இவங்கள்ட்ட வாயே கொடுக்கக்கூடாது, வீட்டில் போய் கவனிச்சுக்கலாம் அந்த ஆசாமிகளை. தேவனுடைய பிள்ளையே, அர்ப்பணிப்பு என்பது ரேகாவின் குமாரரை கத்த ஒரு எடுத்துக்காட்டாக எரேமியாவை கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். ஒரு மனிதன் அவன் பிள்ளைகளுக்கு அவன் புத்திக்கு ஏற்க முடியாத ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறான். ஜீவனுள்ள நாள் முழுவதும் என்ன செய்யணும்? திராட்சரசம் குடிக்காத, வீட்டை கட்டாத, விதைக்காதே. என்ன செய்கிறான்? கூடாரங்களில் குடியிருந்து சொன்னால் நாங்கள் அவன் சொன்னதிலிருந்து இதுவரைக்கும் அப்படியே இருக்கிறோம். இதை சுட்டி காட்டிவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியாவே, ஒரு மனுஷன் சொன்னாங்கிறதுக்கு இவ்வளவு கீழ்ப்படுகிறானே, நான் உங்களுக்கு எவ்வளவு சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, அர்ப்பணிப்பு என்பது தேவன் நமக்கு சொல்லுகின்ற காரியங்களை நாம் புரிந்து கொண்டு அது நமக்கு வசதியாக இருந்தால் நாம் ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுப்பதற்கு பேர் அர்ப்பணிப்பு அல்ல. நமக்கு புரிஞ்சிக்க முடியல, நமக்கு ஏற்றுக்க முடியல, நமக்கு ஒவ்வாதது இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் போது அதற்கு கீழ்ப்படிவதற்கு பேர் தான் அர்ப்பணிப்பு. இன்னைக்கு அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு எத்தனை பேர் இருக்குது? அந்த பலி சொன்னேனே, சர்வாங்க தகன பலி என்றால் அந்த பலி என்ன செய்யணும்? அதை கொல்ல வேண்டும், அதை தோலை உரிக்க வேண்டும், அதை துண்டு துண்டாக அதை வெட்ட வேண்டும். என்ன செய்யணும்? கொண்டு போய் அதை பலிபீடத்தில் வைத்து முழுவதுமாக அதை எரித்து விட வேண்டும். அர்ப்பணிப்பு என்பது முழுவதுமாக எரிந்து அதற்கு மேல் எரிவதற்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது. பலிபீடத்தில்
பலிகளை எரிக்கும் போது அதற்கு ஒரு முள் துறடை வைத்திருப்பான். முள் துறடு ஆசாரியனுக்கு எதற்கு? பலிமிருகத்தை பலியில் வைக்கும் போது, நெருப்பில் வைக்கும் போது அது எரிந்து கொண்டிருக்கும் போது முழுமையாக எரியாது. குறிப்பாக இந்த அடிப்பகுதிகள் ஃப்ளேம் மேலே வரும்போது எந்த இடம் அந்த நெட்டில் கான்டாக்டாக இருக்குது அதில் அது எரிவது மிக கடினம். ஆகவே ஆசாரியன் என்ன செய்வான்? ஒரு பக்கம் நல்லா எரிந்த பிறகு அந்த முள்துறடை வைத்து மறுபடியும் அதை திருப்பி போடுவான். எதற்கு? வேகாத மாமிசம் ஒன்றும் அங்கே இருக்கக்கூடாது. நம்முடைய அர்ப்பணிப்பில் கொஞ்சம் பாருங்க, இன்னும் வேகாத மாம்சம் எவ்வளவு இருக்குது உள்ள. இன்னும் நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய அபிலாஷைகள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் எங்க இருக்குது? இன்னும் மாம்சத்தோடு தான் ஒட்டி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்காக அந்த அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணி நமது வாழ்க்கையில் இல்லை. தேவனுக்கு லேவியராகும் அடிப்படையில் நாம் கவனிக்கின்ற பலிகள் ஒன்று மன்னிப்பு என்றால், அடுத்தது அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு இல்லாத வரைக்கும் நீங்களும் நானும் தேவனுக்கு பலி செலுத்துகிறோம் என்று தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாது, தேவன் அங்கீகரிக்க முடியாது. உன் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்திற்கு என்ற சத்தம் தான் கேட்கும். உன் பலிகளை இழைத்து சுமந்து நான் இழைத்து போனேன் அந்த சத்தம் தான் கேட்கும். ஒன்று மன்னிப்பு, மற்றொன்று அர்ப்பணிப்பு. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும்போது, வனாந்தரத்தில் வரும்போது லட்சக்கணக்கான வீரர்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதனை குறித்து மாத்திரம் கர்த்தர் வித்தியாசமாக வந்து சொன்னார். எண்ணாகமும் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. எண்ணாகமும் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினால், ராமீன் சொல்லுங்க, உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியா. உத்தமம் என்றால் என்ன? எல்லாவற்றையும். அப்ப உண்மை என்றால் என்ன? எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்பது உத்தமம். அப்படி உண்மை என்றால் என்ன? இது செயின் அப்புறம் எவ்வளவு நீதி என்றால் என்ன? அப்படி போயிட்டே இருக்கும். சரி, எளிமையா சொல்லுங்க. உண்மைக்கும் உத்தமத்துக்கும் அடிப்படையில் ஒரு பெரிய வித்தியாசம். உண்மை என்றால் நாம் மாத்திரம் ஆண்டவருக்கு சரியாய் நடப்பது. அப்படி வார்த்தையின்படி நம்மை மாத்திரம் காத்துக்கொள்கிறோம், அதுக்கு பேர் என்ன பேரு? உண்மை. உத்தமம் என்றால் நம்மை பின்பற்றி வர மற்றவர்களுக்கு பாதை அமைத்து தேவனை பின்பற்றுவது, அதுக்கு பேர் தான் உத்தமம். ஆங்கிலத்தில் அப்ரைச்சியஸ்னஸ் என்று சொல்கிறார்கள். உத்தமம் என்பதற்கு ஒன்று உண்மை என்றால் அது ட்ரூத். ஆனால் இங்க என்னது? அப் ரைட்னஸ். ரைட் என்றாலே உயர்ந்தது. அதுல என்ன? அப் ரைட். ரைட் என்றாலே சரி. ஆனால் என்ன போட்டிருக்குது? அப் ரைட் என்றால் சரியானதிலும் மேலானது. அப் ரைட்னஸ், அதுக்கு பேர் தான் உத்தமம். அதுக்கு நல்ல வார்த்தை ஆர்த்தோபோடியோ. ஆர்த்தோனா என்ன? ஆர்த்தோனா எலும்பு சம்பந்தமானது. குறிப்பாக ஆர்த்தோ போடியோ என்றதுக்கு அர்த்தம் என்னவென்றால், ஆர்த்தோபோடியோ என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் கால்கள் நேராக நடக்கின்றது என்ற அர்த்தம். ஆர்த்தோ என்றால் உடைந்து போன எலும்பை மறுபடியும் ஒன்னா சேர்த்து சரியான இப்படி திருப்பி, இப்படி கால் இப்படி இருந்து பாதம் இப்படி திரும்பி இருந்தா அது சரியில்லையே. என்ன பண்ணும்? காலுக்கு ஏற்றாப்புல இசைவாக பாதமும் அமைக்கப்படுகிறது. அதுக்கு பேர் தான் ஆர்த்தோபோடியோ. இந்த உத்தமம் என்பதற்கு கிரேக்க மொழியில் ஆர்த்தோபோடி. ஆர்த்தோபோடியின் அர்த்தம் என்னவென்றால், நான் நடக்கின்ற பாதைகளை அடிச்சுவடுகளை பின்பற்றி மற்றவர்கள் நடந்தால் நான் நடப்பது என்ன? உத்தமம். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் கொரிந்தியரை பார்த்து, ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்ற மனதானால் என்னை பின்பற்றி வா. நான் அவரை பின்பற்றி வருகிறேன், ஆகவே நீ என்னை பின்பற்றி வந்தா நீ என்ன பண்ற? இயேசுவை தான் பின்பற்றுகிறாய். மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிப்பீர்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆனால் இந்த காலேபை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார், அவன் உண்மை உள்ளவன் அல்ல, உத்தமம் உள்ளவன். உண்மையை காட்டிலும் உயர்ந்தது உத்தமம் என்றால் பிறர் நம்மை பின்பற்றி நடப்பதற்கு நாம் அவர்களுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துவது, அடிச்சுவடுகளை விட்டு செல்வது என்று அர்த்தம். அவ இந்த காலேபுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு சொல்லுவது காரணம் என்ன? அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினான். காலேப் என்ற பேருக்கு 2 அர்த்தம். One is bold, another one is dog. காலேப் என்ற பேருக்கு 2. ஒன்று நாய், மற்றொன்று தைரியம் உள்ளது. ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா தைரியம் உள்ள நாய். Praise the Lord. Bold dog. அந்த அவனுடைய பேருக்கு அர்த்தம் என்ன? அவன் தைரியம். எப்படி பின்பற்றணும்? ஒரு எஜமான எப்படி ஒரு நாய் பின்பற்றி செல்லுகிறதோ அப்படியே அவன் பின்பற்றி வருகிறான் என்று அர்த்தம். Praise the Lord. Praise the Lord. ஆனா ஒண்ணு நாய் பிஸ்கட்டை பார்த்து ஓடி போயிடக்கூடாது. Praise the Lord. எவனா ஒரு பிஸ்கட் தூக்கி போட்டா, எலும்பு தூக்கி போட்டா அப்படி ஓடுற நாய் தான் நம்ம நாய் எல்லாம்.
ஆனால் காலேப் அப்படிப்பட்ட நாய் அல்ல, அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை எலும்பு துண்டு போட்டாலும் அந்த நாய் என்ன செய்யாது? அசையாது. தேவனுடைய பிள்ளையே, இந்த அர்ப்பணிப்பு என்பது எப்படி இருக்கணும்? ஒரு நாய் தன் எஜமானுக்கு எப்படி அதுதான் அந்த எண்ணாகும் 14:24 அர்த்தம். அதுதான், என் தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருந்து உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துக்கு அவன் போவான். ஏன்? காரணம் என்ன? தேவனை அவன் உத்தமமாய் பின்பற்றினான். அர்ப்பணிப்பு என்பது ஒரு நாயை போல எஜமானுக்கு எப்படி ஒப்புக் கொடுக்கிறார்களோ நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நம்ம அர்ப்பணிப்புலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சண்டே சர்வீஸ்க்கு ஏன் வரல? தலைவலி பிரதர், அதனால எங்க போகல? என்ன உத்தமம் பாருங்களேன். நமக்கு அப்படியே அடி அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன பண்ணாது? பெசகாது. எவனாவது புதுசா திருமணமானவன் வீட்டுக்கு வந்தா அன்னைக்கு கோயிலுக்கு கட்டு. பிரைஸ் தி லார்ட். எவனாவது ஊர்ல இருந்து வராத சித்தப்பா வந்தானா அன்னைக்கு கோயிலுக்கு போறது கட்டு. நம்ம அர்ப்பணிப்பு ஆராதனைக்கு போறது இப்படி எங்க அடிபட போற ஆண்டவருக்காக? ஆராதனைக்கு போகிறதுக்கே என்னென்ன சாக்கு போக்கு உண்டுமோ அத்தனையும் சொல்லி தேவ சமூகத்தில் போவதை தடை செய்கிற நாம ஆண்டவருக்காக அடிபடனா போய் நிற்போமா? எனக்கு தெரிந்து ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? இந்த ஆவிக்குரியவர்கள் உண்மையானவர்கள் கர்த்தருக்காக எதையும் செய்வோம் என்று இந்த ரத்தத்தில் அப்படி கிழிச்சு கயிறுத்தெல்லாம் போட்டு கொடுப்பாங்கல்ல, இந்த ஆசமனா டேனா போதும் ஓடிடுவான். யார் தெரியுமா நிற்பா? கிறிஸ்தவனா பிறந்திருப்பான், ஆனா ரொம்ப அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் ரொம்ப சபைக்கெல்லாம் போறது இருக்கு. ஆனா எவனாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு பாதிப்புன்னா அவன் தான் முதல்ல வந்து நிற்பான். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. நம்ம தான் வெள்ளை சட்டையில் அழுக்கு பற்றக்கூடாத ஓடி போயிடுவோமே. அவன் அப்படி இல்லை, தூக்கி சுமக்கிறவன் அவன் தான். தேவனுடைய பிள்ளையே, அர்ப்பணிப்பு என்பது நாம் புரிந்து கொண்டதை வைத்து அல்ல, புரிந்தாலும் புரிய முடியாவிட்டாலும் இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய எதிர்பார்ப்பு, நான் அதற்கு கீழ்ப்படிவன் ஒப்புக் கொடுப்பேன், அதுக்கு பேர் தான் அர்ப்பணம். அர்ப்பணிப்பு என்பது இந்த காலம் அந்த காலம் அல்ல, எந்த நேரத்திலும் எப்போதும் அது இருக்க வேண்டியது. ஒரு குறிப்பிட்ட காலத்து அர்ப்பணிப்போடு வாழ்வேன், அதுக்கப்புறம் இஷ்டம் போல வாழ்வேன், அப்படி அல்ல. நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு, பார்ட் டைம் மினிஸ்டர் ஃபுல் டைம் மினிஸ்டர் சொல்றாங்க இல்லையா, முழு நேர ஊழியன். எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஊழியன்னா எப்போதும் ஊழியன் தான். பிரைஸ் தி லார்ட். அது என்ன பார்ட் டைம் ஊழியக்காரர், காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஊழியக்காரர், அப்புறம் மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஊழியக்காரர் இல்லை, அப்படியே தான் அர்த்தம் ஆகுமா? பார்ட் டைம் ஃபுல் டைம்லாம் கிடையாது. இன்றைக்கு தேவை என்ன? ஓவர் டைம். இன்னைக்கு பார்ட் டைமும் போதாது, ஃபுல் டைமும் போதாது. என்ன தேவை இன்னைக்கு? ஓவர் டைம்ல ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய காலம். இதுல பார்ட் டைமா ஃபுல் டைமான்னு அவன் மடிச்சு. உங்களுக்கு தைரியம் இருந்தா, மடிச்சு நல்ல தைரியம் இருந்தா, பவுலை எங்க அடக்கம் பண்ணாங்களோ அந்த கல்லறை கிட்ட போய் நின்று, ஏய் பார்ட் டைம் ஊழியக்காரா, தைரியம் இருந்தா கூப்பிட்டு வந்துருங்க பார்க்கலாம். எலும்பி வந்து பலான்னு ஒரு அறை விட்டு மறுபடியும் உள்ளவே படுத்துப்பான். யாரடா பார்ட் டைம் ஊழியக்காரன் சொன்னேன்? சாகிற வரைக்கும் அவன் கைகளால் உழைத்து தன்னுடைய சாப்பாடு போட்டு என்ன பண்ணா, அவன் அவளுக்கு ஊழியம் செய்தான். இரவும் பகலும் இந்த கைகளே சொந்த வேலையை செய்தது என்று சொல்லுகிறான். 2 தெசலோனிக்கர் 3:8-13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் மிக தெளிவாக சொல், நான் மாத்திரமல்ல என்னோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டு நான் ஊழியம் செய்தேன், நான் வேலை செய்தேன், கடினமாக உழைத்தேன். அவனை பார்ட் டைம் ஊழியக்காரன் சொன்னா விட்டுருவானா? என்னவோ பவுல் மாதிரி ஆள்லாம் செத்து போயிட்டான், தைரியமா பார்ட் டைமா ஃபுல் டைமா அல்லது ஹாஃப் டைமான்னு கேட்பான். பார்ட் டைம் கூட என்னது ஆஃப் டைம்? நான் சொன்னது பாஸ்கெட்பால் மேட்ச்ல ஆஃப் டைம் உண்டு, மினிஸ்ட்ரியில் கிடையாது ஆஃப் டைம் இல்ல. அர்ப்பணிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அல்ல, 24 மணி நேரம் அர்ப்பணிப்பு தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது கொஞ்ச நேரம் அர்ப்பணிப்பு, மற்ற கொஞ்சம் ரிலாக்ஸ், அப்படி இல்லை. அர்ப்பணிப்பு என்பது ரேகாபின் புத்திரரை பற்றி சொன்னேனே, கொஞ்ச நேரம் குடிப்போம், கொஞ்ச நாள் குடிக்க மாட்டோம், சீசன். நம்ம நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்கன்னு. மற்ற கோயிலுக்கு போகிற ஆசாமி ஒரு 40 நாள் என்ன பண்ணுவான்? விரதம் இருந்து கருப்பு வேலை வெட்டி நீல வேஷ்டெல்லாம் கட்டி என்ன பண்ணுறான்? விரதம் இருக்கிறான்ல, இருக்கிறானா? நம்ம அதே மாதிரி நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்க? இந்த ஹோலி வீக் வந்தால் விரதம் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹோலி வீக் வந்தால் என்ன செய்வோம்? 365 நாளும் விரதம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான் உண்மை, அதுதான் வேதம் எதிர்பார்க்கிறது. இந்த காலத்தில் கறி சாப்பிட மாட்டேன், அந்த காலத்தில் மீன் சாப்பிட மாட்டேன், இங்கே சினிமா பார்க்க மாட்டேன், மீதி நாளெல்லாம் சினிமா பார்க்கலாமா? அப்படி இல்லையே. தேவனுக்கு அர்ப்பணிப்பது என்றால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மாத்திரமல்ல, ஜீவ காலம் முழுவதும். அதைத்தான் நாம் சொல்லுகிறான், நீங்கள் பரதேசிய வாழ்கின்ற தேசத்தில் உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமானால் நீங்கள் அந்த தகப்பன் கொடுத்த அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒன்று அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது. எதுன்னு சொன்னா சர்வாங்க தகன பலியின் அடையாளம். அதுக்கு அடுத்தது என்ன வருது? போஜன பலி. இது எதுக்கென்றால் நன்றி கூறுவது. கடவுள் என்னை இதுவரைக்கும் எப்படி நடத்தினார், என் ஆகாரத்தை சந்தித்தார், வண்டனுள்ள ஆகாரத்தை எனக்கு கொடுத்தார், இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வதித்து வருகிறாரே, அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு செலுத்தப்படுகின்ற பலி தான் போஜன பலி. போஜன பலி என்றால் அது நன்றி செலுத்துகின்ற பலி, நன்றி கூறுகின்ற பலி. இந்த பலியை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் 6 அதிகாரம் 10 முதல் 12 வரை உள்ள வசனங்களை வாசிங்க.
உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரை உள்ள, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று போதும். நல்ல கவனிங்க, நீங்கள் கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள், ஆமா வீடு, ஆமா வெல் ஃபர்னிஷ்ட், எல்லாம் என்ன பண்ணுது, பக்காவெல்லாம் ரெடி பண்ணி வீட்டை கொடுத்தாச்சு. கட்டாத நகரங்கள், நிரப்பாத வீடுகள், அடுத்தது கிணறுகள், தண்ணீர்கள், விருட்சங்கள் கொடுப்பதினால் போதும். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய பண்ணின கர்த்தரை மறவாதபடி. அதற்கு அர்த்தம் என்ன? இவைகளெல்லாம் வரும்போது கர்த்தரை மறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இது அர்த்தம் என்ன? கர்த்தரை இது மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. இட்ஸ் a warning. நான் தான் முதல்ல காலையில் சொன்னேன், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களே அநேகத்தில் நமக்கு வேதனையா மாறுது. கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஐஸ்வர்யங்கள் நமக்கு அநேகத்தில் தேவன் நம்மை விட்டு பிரித்து விடுகிறது. சாதாரணமாக இருக்கும்போது, சாதாரண உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லேன், கொச்சையாக சொன்னவங்களுக்கு நல்லா புரியும். இந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த சாராயம் குடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க நிறைய பேர். குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரே டம்ளரில் 8 பேர் குடிப்பாங்க சாராயத்தை. அங்கே ஒற்றுமை, ஐக்கியம், அது மாதிரி ஐக்கியம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் அதே ஆசாமி ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்தான்னு சொன்னால் கம்யூனியன் கப்பை இப்படி தூக்கி குடிக்கிறான். யாயா எச்சி சாராய கப்பை குடிக்கும் போது உனக்கு அது அசிங்கமாக தெரியலையா? உனக்கு அப்போ உனக்கு அது ஈஸியாக தெரியுது. கர்த்தருக்குள்ள வந்தபோது உனக்கு பிரஸ்டீஜ் வந்திருக்குதா? கௌரவம் வந்திருக்குதா? நீ எங்க இருந்து தூக்கி எடுக்கப்பட்டங்கிறத ஒரு நாள் மறந்து போயிடாது. ஏன்னா அப்பதான் உனக்கு அப்படிப்பட்ட ஆளை பார்க்கும்போது ஆத்மா உடையும். நீ அதை மறந்துட்டுனா என்ன தோணும்? இந்த ஜென்மங்களுக்கெல்லாம் வேற, இவர் அங்கதான் உழுது கிடந்தார் நேற்று, இவர் நேற்று அங்க இருந்தவர் இடம் மாறி உட்கார்ந்துட்டு அவனை பார்த்து நீங்க பரிகாசமா பேசினா. ஒருபோதும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மறக்க கூடாது. அதுதான் சங்கீதக்காரன் எல்லா ஜெபத்திலையும் மறக்காம என்ன சொல்றோம்? தூங்குறவங்க கூட கரெக்டா எழுந்து குடும்ப ஜெபத்தில் சொல்லுவான், என் ஆத்துமாவை கர்த்தரே. ஆமா, குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் முழிச்சிருப்பான், கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணலாம், தூங்கிடுவான். எங்க வெறும் இவனை திருவத்தூர் இருக்கிற திருவத்தூருக்கு ஜெபம் பண்ணா பரவாயில்ல. ஆண்டவரே ரஷ்யாவை சந்தியும், உகண்டாவை சந்தியும் ஆண்டவரே. அவனுக்கு தெரியும் இப்பதான் உகண்டா போயிருக்கிறான், எப்படியும் திருவொற்றியூர் வர்றதுக்கு 2-3 நாள் ஆயிடும். ஏன்னா ஊர்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வரானே, அதுக்குள்ள ஒரு குட்டி தூக்கம் போட்டு முழிச்சிருவான். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதைத்தான் சங்கீத 103:1-2 மறுபடியும் எல்லா ஜெபங்களையும் ஏன் சொல்லுகிறோம்? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது என்று ஏன் சொல்லுகிறோம்? மறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த போஜன பலி எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு, நன்மைகளுக்கு ஏற்றாற் போல அதை நினைவு கூர்ந்து நாம் நடந்து கொள்வது. என் ஆத்துமாவின் கசப்பு என்ன செய்வேன்? நினைத்து என் ஆயுசு நாள் முழுவதும் நடந்து கொள்வேன். நான் எங்கிருந்து தூக்கி எடுக்கப்பட்டேன் அதை ஒருபோதும் மறக்கவே கூடாது. கர்த்தர் வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்களை செய்தார், அதிசயங்கள் நடப்பித்தார், அதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. போஜன பலியின் அந்த முக்கியத்துவம் என்னவென்றால், அது நினைவு கூறுதலின் பண்டிகை, நினைவு கூறுதலின் பலி. ஆகவே தான் அங்கே அந்த பலியை அங்கு லேவியராகமத்தில் மிக ஒரு அதிகாரம் முழுவதும் அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, உறவை மீட்பதற்கு என்ன பலி தேவை? என்ன பலி தேவை? மன்னிப்பு, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி. அடுத்தது என்ன? அந்த உறவுக்கு நம்மை அர்ப்பணிப்பதில் 2. ஒன்று என்ன? முழுமையாக அர்ப்பணித்தல், மற்றொன்று நினைவு கூறுதல். எப்போதும் நினைவில் இருக்கணும். இன்னும் எங்க இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார் அதை மறக்கவே கூடாது. பழைய பாவ வாழ்க்கையை மறந்துடணும். ஆனா கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்த விதத்தை ஒருபோதும் மறக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சாட்சி சொல்றவங்க பாருங்க, சாட்சி சொல்ல எது விதமா சொல்லிட்டு இருப்பாங்க? நான் ஓடுனா, நான் சாடுனா, நான் குதிச்சனா, நான் அடிச்சனா, நான் வெட்டுனா, இதுதான் கதை. அதை ஒன்னு யாரு கேட்டா? அதை நீ மறந்து இருக்கணும். எதை நினைச்சிருக்கணும்? என்னை தூக்கி எடுத்தாரே, அதுதான் நினைவில் இருக்கணும். பரிசுத்த பவுல் பாருங்க, அவர் அப்போஸ்தலர்களில் மாத்திரம் 3 இடங்களில் சாட்சியை சொல்லுகிறார். சொல்ல அந்த 3 இடத்தையும் பாருங்க. அவர் எப்படி சந்திக்கப்பட்டார், எப்படி அதன் பிறகு நடக்கிறார், அதை தான் எழுதுவாரே தவிர அதுக்கு முன்னாடி எப்படி இருந்து எழுத மாட்டார். அது அவசியம் இல்லை. யாருக்கு என்ன லாபம்? இன்னைக்கு பழைய வாழ்க்கையை சொல்லி என்ன லாபம்? ஆனா இன்னைக்கு யார் சாட்சி எக்ஸலண்டா இருக்குன்னா, பழைய கதையை சொல்றவன் சாட்சி தான் எக்ஸலண்ட். எந்த அளவுக்கு? உலகத்துல மனுஷன், சாதாரண மனுஷன் இல்லை, ஒரு கிரிமினல் கூட செய்ய மாட்டான்.
அதை விட கேடான காரியத்தை செய்துட்டு ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு சேர்த்துக்கான ஒரு ஊழியக்காரர் வந்துட்டு அந்த சாட்சியை விலாவாரியா சும்மா அந்த கேசட் வேற போட்டிருக்காரு. அந்த சாட்சி அவர் சாட்சி கேசட்ல ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. நேரடியாக அந்த மனுஷன் நான் பேசுகிற கூட்டத்தில் சாட்சி சொல்ல வந்தார். ஒரு முறை சாட்சி 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரமும் சொன்னார். என்ன கதை கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நின்று பேசுறதுக்கு இடம் கிடையாது. நான் அப்படி நின்று கால் எடுத்து வச்சேன் புல்பீட்டில். மூணாறில் உள்ள அந்த பஞ்சாயத்து ஹாலில் பெரிய ஹால், அது பெரிய ஆடிட்டோரியம், அதில் அதெல்லாம் நிரம்பி அந்த ஆளெல்லாம் எங்கே உட்காந்துருக்காங்கன்னா ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறான். நான் இப்படி கால் எடுத்து வச்சேன்னா ஒரு பிள்ளையை மிதிக்கணும், ஒரு ஐயாவை மிதிக்கணும், அப்படி உட்காந்துருக்காங்க. என்னடான்னு கேட்டால் அவர் சாட்சி கேட்க வந்திருக்கான். பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன சாட்சி சொல்றாரு? பெண்களை எப்படி வசியப்படுத்துவது, மை எப்படி செய்வதுன்னு சாட்சி சொல்லிட்டு இருக்கான். எந்த அளவுக்கு கேடு கெட்டு போயிருக்கு பாருங்க நம்முடைய இந்த உள்ளான. நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லா மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு கேடு கெட்டு ஆவி இருக்குது. அதனால தான் அவன் சாட்சி சொல்லும் போது யாராட நம்மளால செய்ய முடியல, செய்த ஒரு புண்ணியமா வந்திருக்கான், போய் உட்கார்ந்து பண்ணு உட்கார்ந்துருக்கான். இன்னைக்கு இந்த மந்திரவாதி ஏவல் சேவல் விட்டவனுக்கு பாருங்க சாட்சி சொல்றத பாருங்க. எதை சொல்லிட்டு இருக்காங்க? அந்த பழைய கதையை சொல்லி 15 வருஷம் காலம் தள்ளாலாம் இருக்கிறான். எப்படி சந்திக்கப்பட்ட பின் உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? பழைய பாவங்கள் மறக்கப்பட வேண்டும். ஆனால் தேவன் என்னை தூக்கி எடுத்ததை நான் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அந்த நினைவு கூறுகின்றதை நினைவுபடுத்துவதற்கு தான் போஜன பலி. சரி, அடுத்த ஒரு பலி என்னவென்றால், அந்த நாம் பெற்ற அந்த உறவை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டுமானால் சமாதானமாகிய பலி மிக மிக அவசியம். சமாதானம் அது 3வது பலி. அந்த பலிக்கு பேரே சமாதான பலின்னு ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், தமிழில் வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் ஃபெலோஷிப் ஆஃபரிங், ஐக்கியத்தின் பலி என்று அர்த்தம். காலை விழுந்து மதிய வேளை கொஞ்சம் உங்க லேச தொட்டு பாருங்க, உங்க ஐக்கியம் எப்படி இருக்குன்னு மாத்திரம் யோசித்து பாருங்க. ஐக்கியம் என்பது தேவனோடும் மனிதனோடும். கிறிஸ்தவம் நான் முதலில் உங்களுக்கு, கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது உறவு. என்ன உறவு? ஒரு பணக்கார வாலிபன் ஒரு முறை இயேசு இடத்தில் ஓடி வருகிறார். நல்ல போதுகிறே, நித்திய ஜீவனடைய நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொன்னார், என்னை ஏன்பா நல்லவன் சொல்லுவானே, தேவன் ஒருவரை தவிர ஒருவன் நல்லவன் இல்லை. சரி, ஆகிலும் போய் என்ன பண்ணு, நீ கற்பனைகளை கைக்கொள். அவன் சொல்லுகிறான், எந்த கற்பனையை? நான் இயேசு சொன்னார், கற்பனைகளை சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், இவைகளை நான் சிறு வயது முதல் கொண்டு கை கொண்டு வருகிறேன். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 விதமான உறவுகள் அங்க உண்டு. ஒரு உறவு என்ன? 10 கற்பனை இருக்குது. எத்தனை கல் எழுதப்பட்டது? 2 கல். அப்ப 1ல எத்தனை இருந்திருக்கும்? கணக்கில் புலிங்க 5 அல்ல 4 6. ஏன்னு சொன்னா முதல் 4 கற்பனைகள் மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவே உள்ளது. அடுத்த 6 கற்பனைகள் மனிதனுக்கும் உள்ளது. அந்த 10 கற்பனைகள் வீட்டில் வாசிப்போம். முதல் 4 யாரோடதுல? தேவனுக்கும் மனிதனுக்கும். அடுத்த 6 கற்பனைகள் மனிதனுக்கும். இயேசு அவன் கேட்டான எந்த கற்பனைன்னு கேட்டானே, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? முதல் கல்லா 2வது கல்லா? அதுக்கு அர்த்தம் இயேசு எதை சொன்னார் தெரியுங்களா? 2வது கல்லை தான் சொன்னார். அதுல தகப்பன் தாயை கனம் பண்ணு, கொலை செய்யாது, களவு செய்யாது, பிறன் பொருளை இச்சிக்காது. இதுல எங்க மனிதனுக்குள்ள தான் இயேசு சொன்னார். அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த தேவனோடு உள்ள ஐக்கியத்தை எதை வைத்து அளக்கிறோம் என்றால், மனிதனோடு உள்ள உறவை வைத்து தான் அளக்க வேண்டும். இந்த மனிதனோடு உள்ள உறவு சரியா இல்லைன்னு சொன்னா தேவனோடு உள்ள உறவு சரியா இல்லைன்னு அர்த்தம். ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? ஆண்டவருக்கு எனக்கு ஒரு நல்ல உறவு இருக்கு, மனுஷனோட உறவு சரியா இல்லையே. திருப்பி சொல்ல போனால், மனித நேயம் இல்லாத கிறிஸ்தவம் அது மாய்மால கிறிஸ்தவம். மனித நேயத்தை கிறிஸ்தவத்தை விட்டு எடுத்து விடுவோமானால் கிறிஸ்தவம் அது நாடகம் போடுகின்ற நடிகர்கள் நிறைந்த ஒரு கூட்டம் என்று தான் அர்த்தம். மாய்மாலம் என்றாலே ஆக்டர்ஸ், நடிகர்கள் என்று தான் அர்த்தம். கிறிஸ்தவம் ஏன் நடிகர்கள் கூட்டமா மாறி போச்சு? பார்க்கும்போது சோத்திராலையில முகத்தில் எவ்வளவு பெரிய கனிவு, ஆனா ஆள் தாண்டி போனவரை உள்ளது எவ்வளவு வேதனை வெளியே வருது. கூட இருக்கவங்கள தாண்டி போனவனை பற்றி என்ன பேசிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்மோட தான் இருக்கிறாங்க, ஒரே ஐக்கியத்தில் இருக்காங்க, ஒரே சபையில் இருக்கிறோம். அவங்க முன்னாடி பார்க்கும்போது எவ்வளவு அன்பா பேசுறோம், அவர்கள் தாண்டி போன பிறகு அவர்களை குறித்து மற்றவங்கள்ட்ட என்ன பேசிட்டு இருக்கிறோம்? நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்குது? கொய்னோனியா என்று சொல்லுகிறார்கள் ஐக்கியம் என்றால். ஐக்கியம் என்பதற்கு சொல்லப்படுகின்ற கிரேக்க வார்த்தை தான் கொய்னோனியா. இந்த கொய்னோனியா என்பதற்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. ஐக்கியம் நாம் எளிதாக சொல்லுகிறோம். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு சமாதான பலி என்றால் எதை சுட்டி காட்டுகிறது என்றால் ஐக்கியத்தின் அடையாளம். உடைந்து போன உறவை நாம் மீட்டுக் கொள்ளுகிறோம், மீட்டுக்கொண்ட உறவை அர்ப்பணிக்கிறோம். அதோடு முடிந்து விடவில்லை, அந்த உறவு தொடர்ந்து இருக்க வேண்டும். அந்த தொடர்ந்து இருப்பதற்கு தேவை என்ன? சமாதானம். தேவனோடும் மனிதனோடும் சமாதானம். இன்றைக்கு இந்த கம்யூனியன் கப் எடுக்கிறாங்களே சர்ச்சஸ்ல எடுக்க சொல்லுவாங்க, மனிதனோடும் தேவனோடும் சமாதானம். இவரே சண்டை போட்டு நிற்பாரு, வச்சுட்டு நிற்கிறாரு. இவரே நினைப்பாரு, அவனுக்கு போய் எப்படி அந்த கம்யூனியனை கொடுக்கிறது அப்படி இவர் நினைப்பாரு. ஆனாலும் இவர் வாயதை சொல்லிட்டு இருக்கும், தேவனோடும் மனிதனோடும் சமாதானம் உள்ளவர்களாக இருந்து எந்த காலத்துல ஏன் நீ உருப்பட போற?
எந்த காலத்தில் நீ மாற போற? தேவனுடைய ஸ்தானத்தில் நின்று கொண்டு கம்யூனியன் கொடுக்கிறேன்னு சொல்றீங்களே, தேவனோடு மனிதனோடு உங்களுக்கு சமாதானம் இருக்கா? மனிதனோடு சமாதானமா இருந்தா தான் நீ தேவனோடு சமாதானமா இருக்கிற. 1 யோவான் 4:20 சொல்லுகிறது, காண்கின்ற சகோதரன் காணாத இறைவன். காண்கின்ற சகோதரனை நம்ப நேசிக்க முடியாதவன், அன்பு செலுத்த முடியாதவன் காணாத இறைவனிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறாய்? தேவனுடைய பிள்ளையே, நாம் இன்றைக்கு ஐக்கியம் உள்ளவர்கள் சொல்லுவோம், தேவனோடு எனக்கு நல்ல ஐக்கியம் இருக்குது, உண்மைதான். ஆனால் மனுஷனுக்குள்ள ஐக்கியம், தேவனுக்கு மனிதனுக்குள்ள ஐக்கியத்தை அளப்பது எதுவென்றால் மனிதனுக்கும் உள்ள ஐக்கியத்தின் அடிப்படையில் தான் அதை அளக்கிறோம். இன்னைக்கு எத்தனை ஊழியம் செய்ய எத்தனை பேர் ஒன்றா இருக்க முடியுது? இல்லை எத்தனை விசுவாசிகள் ஒன்றா இருக்க முடியுது? இருக்க முடியலையே. அவனை சொல்லிட்டு இருக்கிறோம், அவனை பேசிக்கொண்டிருக்கிறோம். 2 ஊழியக்காரன் சேர்ந்தா 3வது ஒரு ஊழியக்காரன் மண்டையை உருட்டு அவன் தலையில் இருக்கிற 4 முடியும் காணாமல் போயிடும். நம்ம இன்னைக்கு அதைத்தானே செய்துட்டு இருக்கிறோம். நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்குது? ஐக்கியத்தினுடைய சில 5 தன்மைகள் உங்களுக்கு வேகமாக கடந்து போகிறேன். ஐக்கியம் என்றால் முதலாவது இருக்க வேண்டியது ஷேரிங், பகிர்ந்து கொள்ளுகின்ற அனுபவம். 1 கொரிந்தியர் 10:16 வாசிக்கிறோம். அங்க என்ன இருக்கணும்? ஷேரிங். கொய்னோனியா என்பது முதல் அடையாளம் என்னவென்றால் பகிர்ந்து கொள்ளுதல். அடுத்தது எபிரேயர் 13:16 வாசிக்கிறோம், கேரிங், மற்றவனை குறித்து அக்கறை. முதல்ல பகிர்ந்து கொடுத்தல், அடுத்தது என்ன? அக்கறை. முதல்ல ஷேரிங், அப்புறம் கேரிங், அவனுக்காக அக்கறை எடுத்தல். 3வதாக பேரிங், தாங்கிக் கொள்ளுதல். பிலிப்பியர் 3:10 வாசிக்கிறோம், பேரிங், தாங்கிக் கொள்ளுதல். 4வதாக ரோமர் 15:26 ரோமர் 15:26 கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூட்டிங், பங்களிப்பு. அதற்கு அடுத்தது 2 கொரிந்தியர் 9:13 டிஸ்ட்ரிபியூட்டிங், பகிர்ந்தளித்தல். ஐக்கியம் என்பதற்கு கொய்னோனியா என்ற கிரேக்க வார்த்தைக்கு 5 அர்த்தங்கள். 1 ஷேரிங், கேரிங், பேரிங், கான்ட்ரிபியூட்டிங், டிஸ்ட்ரிபியூட்டிங். இந்த 5 வார்த்தைகளும் சேர்ந்ததுடைய வடிவம் தான் ஐக்கியம். கொஞ்சம் உள்ளத்தை தட்டி பாருங்க, இந்த பலி நம்மகிட்ட சரியா இருக்குதான்னு பாருங்க. ஏறக்குறைய ஜீரோ. உதாரணத்துக்கு இந்த 5 விளக்கு சொல்ல எனக்கு ஆசை, நேரம் கடந்து போச்சு. 1 மாத்திரம் சொல்லுங்க. எபிரேயர் 13:16 வாசிங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இது ஒரு பலி. நன்மை செய்வதும் தான தர்மம் கொடுப்பதும் என்ன? ஒரு பலி. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் ஆண்டவரை பிரியப்படுத்துகின்ற ஒரு பலி தான தர்மம் செய்வது, பிறருடைய தேவையை சந்திப்பது. எத்தனை பேர் நாம் அதை செய்யறோம்? குறிப்பாக இந்த தசமபாகம் கொடுக்கிற விசுவாசி இருக்கிறான் பாருங்க, 1 பைசா அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டான். நாங்க தான் தசமபாகம் கொடுக்கிறோமே, என்ன கொடுத்தா குறைஞ்சா போயிடுற, இன்னொரு தசமபாகம் கொடு, என்ன கெட்டா போயிடுற. ஒரு காலத்துல இருந்து தசமபாகம் கூட சம்பளம் வாங்காம இருந்தல்ல, இன்னைக்கு கொடுக்கிற தசமபாகம் கூட நேற்று உனக்கு சம்பளம் இல்லை, மீட்கப்படாத போது. மீட்கப்பட்டு வந்த பிறகு உனக்கு கத்தர் கொடுக்க இவ்வளவு கஷ்டப்படு. அப்படி கொடுத்தா என்ன பண்றான்? we take it as an advantage. நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் அப்படி 10ல் 1 கொடுத்துடுறோம், மீதி 9 வச்சிருக்கிறியே. ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கத்தருக்கு கொடுத்து யாரும் நஷ்டப்பட்டு போனதே இல்லை. கத்தருடைய ஊழியங்களுக்கு கொடுத்து யாரும் கெட்டு போனதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் இதை 86 நான் இதை அனுபவிக்கிறேன். 86ஆம் ஆண்டு. இது உங்களுக்கு சாட்சி, என்ன உயர்த்ததுக்கு ஒன்றும் கிடையாது என்கிட்ட. நீங்கள் அதை சரியா எடுத்துக்கொள்ள என்பதற்காக சொல்லுவேன். 86ஆம் ஆண்டு இந்த ஊழியத்துக்கு எங்களை உற்சாகப்படுத்தி பயிற்சி வைத்த அருமையான சகோதரன். சரி, அவர் ஒரு முறை இன்னொரு ஒரு கூட்டத்துக்கு அழைத்திருந்தோம். அந்த கூட்டத்துக்கு அவர் வந்திருந்தார். அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கும் போது அவர் முதல்ல சொன்னார், தம்பி நான் நிறைய பேர் கூட்டுவேன், நிறைய ஆளுங்க எவ்வளவு வேணா கூட்டிட்டு வாங்க. வெறும் மியூசிக் டீமோட கூட்டு பார்த்தாங்கன்னா ஒரு 40-50 பேர் அவரோட கூட வந்துட்டாங்க. 2 வேன்ல நிறைய பேர் வந்துட்டாங்க. இங்கே ஆளுங்களை நிறைய பணம் தேவைப்பட்டது. அதுதான் எங்களுடைய முதல் ஊழியம். இங்கே பிராஸ்பர் உண்டு அதுக்கு சாட்சியா, வேற யாரும் இல்லை நினைக்கிறேன். பிராஸ்பர் உண்டு, வேணிகிருஷ்ணன் உண்டு, அவங்க இங்கே இல்லை. அப்போ ஒரு சில சகோதரர்கள் மாத்திரமே இருந்தோம். என்ன பண்ண தெரியுங்களா? ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு அந்த கூட்டத்துக்கு எந்த காணிக்கையும் வாங்கலை, யாரும் ஒரு காசு கொடுக்கல. சால்ட் குவார்டர்ஸ், இன்னும் சால்ட் குவார்டர்ஸ் கொஞ்சம் ஒழுங்காக இருந்தது. அந்த கனல் ஓரத்தில் இருக்குது சால்ட் பங்களா, அந்த அதில் ஒரு கூட்டம் நடத்தினோம். யார்கிட்ட ஒரு காசு காணிக்க வாங்கலை, காணிக்கை எடுக்கல, காணிக்கை வாங்கவும் இல்லை. ஒரு சில சகோதரர்கள் 10 பேர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம், நீங்கள் இதை செலவு பண்ணுங்க, நீங்களே இதை பொறுப்பை எடுத்து செய்தோம். என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? ஏப்ரல் மாதம் அந்த கூட்டத்தை நடத்தினோம். ஆகஸ்ட் மாதம் என் வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் போட்டேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க.
பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. இந்த ஃபவுண்டேஷன் போடும்போது என்கிட்ட இருந்து வெறும் 12,000 ரூபாய் மாத்திரம் தான். ஆனால் 83,000 ரூபாய்க்கு கர்த்தர் இந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்க உதவி செய்தார். பிரைஸ் லார்ட். ஒரு காசு கூட எந்த பேங்க்லையும் கடன் வாங்கல. பிரைஸ் லார்ட். யார்கிட்ட கை நீட்டு காசு வாங்கவே இல்லை, கர்த்தர் கொடுத்தார். ஏன் சொல்றேன் தெரியுங்களா? கர்த்தருக்காக ஊழியம் செய்து யாரும் நஷ்டப்பட்டு போனதே இல்லை. பிரைஸ் லார்ட். ஆகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த கொடுப்பது என்பது ஒரு பலி. நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறந்து போகாது. ஏன்? இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு எதை செய்யறோம்? we must have a care about others. இல்லாதவனை குறித்து ஒரு அக்கறை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அது ஒரு பலி. சாதாரண எடுத்துங்களேன், நம்ம வீட்டுக்கு வர்றாங்கல்ல, யாரை சாப்பிட சொல்றோம்? யாரு சாப்பிட மாட்டான்னு அவனை சாப்பிட சொல்லுவோம். வேண்டுவோம் கொஞ்சம் ஒன்னே ஒன்று டேஸ்ட் பண்ணுங்களேன். 4 நாள் பட்னியா வீட்டு வாசல்ல கிடக்குறான், அவனுக்கு ஒரு டீ கொடுக்க மாட்டான். ஏற்கனவே சாப்பிட்டுட்டு அசைய முடியாம வந்து உட்கார்ந்துருப்பான். பிரதர் ஒரு பரோட்டா சாப்பிடுங்க பிரதர். வேண்டாம் பிரதர், நாங்களே வீட்டில் செய்தது பிரதர். வேண்டாம் பிரதர், இது கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணுங்க பிரதர். 4 நாள் சாப்பிடாம ஒருத்தன் வெளியே கிடக்குறான், அவனுக்கு ஒன்னே ஒன்று காட்டுவோமா? அது மாத்திரம் இல்லை, வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கூட எப்போ தெரியுமா திணிப்போம்? அவன் வேண்டான்னு சொல்ற ஆசாமின்னு தெரிஞ்சாதான் தீட்டுவான். அவன் யாரையா ஒருத்தர் சொல்லி பாருங்க, வந்த உடனே பிரதர் சாப்பிடுங்க, அதுக்கு என்ன சாப்பிட்டா போச்சுன்னு உட்கார்ந்து பாருங்க, அடுத்த முறை உங்கள்ட்ட சொல்லவே மாட்டான், கையை நீட்ட மாட்டான். பாருங்க, நீங்க வரும்போது எல்லாத்தையும் கிளீனா வீட்டை வச்சிருப்பான். டே வராண்டா, அது எங்க தான் போய் ஒளியும் தெரியுது, எல்லாம் ஒளிஞ்சு ஒரே நேரத்தில். நமக்கு அந்த ஐக்கியத்தின் மிக முக்கியமானது கேரிங். அவன் என்ன பசியோடு வரானோ, என்ன தேவையோடு வரானோ, ஜஸ்ட் யாரை கேட்கறானோ சாப்பிடாதவன தான் கேட்போம். அடிச்சு பிடுங்கி சாப்பிட்றாள் சொல்லவே மாட்டான். அவன் சொல்லாமலே இவ்வளவு சாப்பிட்றான், சொன்னா அவ்வளவுதான். தேவனுடைய பிள்ளை, இது ஒரு பலி. இந்த பலி மிக மிக வாழ்க்கையில் அவசியமானது. கொய்னோனியா, ஐக்கியம், மனிதனோடு தேவனோடு மாத்திரமல்ல, மனிதனோடு ஐக்கியம் முக்கியம். அப்படியானால் இந்த லேவியராகமத்தில் இந்த 5 பலிகள் சாம்பல். ஒரு சிறு பையன் இங்கே இருக்கிறான் என்று அன்றைக்கு அந்திரேயா சொன்னார். இயேசு அவனை அழைத்து வா என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, அவனிடத்தில் இருந்தது 5 அப்பங்களும் 2 மீனும். இயேசு கேட்ட உடனே, சரி நீ பெரிய மனுஷன், நான் சின்ன பையன், உமக்கு 3 எனக்கு 2, அப்படியே பங்கு வச்சான்? இல்ல, 2 மீன் உனக்கு 1 எனக்கு 1, நியாயமா? அப்படி செய்யலையே. முழுவதுமாக அர்ப்பணித்தானே, முழுவதுமாக ஒப்பு கொடுத்தானே. அநேக ஆயிரங்கள் பசியாற்றுவதற்கு ஒரு சிறு பையன் அன்றைக்கு போதுமானவனாய் இருந்தானே. பசி உள்ள கூட்டம் அங்கே ஏராளம், பசியாற்ற விரும்புகின்ற தேவன் எங்கே? நடுவில் உள்ள சிறுவன்கள் காணாமல் போய் விடுகிறோமே. யார் அந்த பையன்? யார் அந்த சிறுவன்? தேவனுக்கு அர்ப்பணிப்போடு கொடுக்கின்ற ஒரு சிறு பொருள் கூட ஆயிரங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளதாக மாறுமே. அந்த பூரணமான அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் இல்லை. 3வதாக, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதீர்கள். இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, ஒரு பண பிரச்சனை, குடும்ப கஷ்டம், ஜெபிக்கிறோம், கர்த்தர் விடுதலை கொடுத்தால் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனை வந்து ஒருவேளை ஜெபித்து விடுதலை கிடைக்கலன்னா அவரோட அவ்வளவுதான், டூக்கா போ, உனக்கும் கிடையாது பேச்சும் கிடையாது போ. ஏன்? நேற்றைக்கு செய்தவர் இன்றைக்கு செய்யல. ஏன் நேற்றைக்கு செய்தவர் ஏன் நினைவு கூற முடியல? தேவனுடைய பிள்ளையே, நினைவு கூறுவது மிக மிக முக்கியமான ஒரு பலி. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்க கூடாது. there is a chance of forgetting. மறப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஆகவே தான் சொல்லுது, மறவாதே என்று சொல்லுகிறது. 4வதாக, ஐக்கியம். அது மிகச்சிறந்த பலி. மனிதனோடு சொல்ல போனா மனித நேயம் என்று சொன்னால் தவறில்லை. அப்ப நாம் இன்றைக்கு தனி மனித வாழ்வில் நாம் பலி செலுத்த வேண்டும். முதல்ல சொன்ன 3 பலிகளும் அது பொது வாழ்வில் மற்றவர்களோடு செய்ய வேண்டியது. இந்த நாளும் தனிப்பட்ட எனக்கு. நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க போறோம். நான் உங்களை ஒன்றும் லீட் பண்ண போறதில்லை. கொஞ்சம் மாத்திரம் யோசித்து பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு சிலரை மன்னிச்சிருக்கேன், ஒரு சிலரை மன்னிக்க முடியல. ஏன்? அவன் செய்தது அறிந்து திட்டமிட்டு என்னை குழி தோண்டி புதைக்கிறதுக்காக அதை செய்தான். எப்படி அவனை மன்னிப்பேன்? அவனுக்கு மன்னிக்கிறதுக்கு பேர் தான் மன்னிப்பு. மிக முக்கியமானது. 2வது, உன்னுடைய அர்ப்பணிப்பு இன்னைக்கு எப்படி இருக்குது? எந்த அளவுக்கு நாம் ஆண்டவர் அர்ப்பணிக்கிறோம்? அர்ப்பணித்தேன் என்னை முற்றுமாயின் ஒரு பாடல், ஒரு அருமையான அண்ணன் அற்புதராஜன் ஒரு சகோதரன் திருநெல்வேலியில் இருக்காங்க, அருமையான ஒரு பாடல், அர்ப்பணித்தேன் என்னை முற்றுமா. எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் தெரிஞ்சதெல்லாம் பாடுறாங்க, எல்லாம் பாடுறாங்க. நான் அடிக்கடி பாஸ்டர் எப்படி சொல்லுவாரு, ஒப்புவித்தேன் பாடுங்க, ஐ சரண்டர் ஆல்னு பாடுவாங்க இங்கிலீஷ்ல. அது பாஸ்டர் சொல்லுவார். அங்கே அந்த வெளிநாட்டில் ஒரு பண்ணாங்களா, அந்த கொயர்ல வித்தியாசமான ரேஞ்சில் பாடுறவங்களாம் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வாய்ஸ், செகண்ட் வாய்ஸ், பேஸ், இப்படி வாய்ஸ் இருக்கும். அதில் பாடணும் ஐ சரண்டர் ஆல், இப்படி பாடிட்டே இருப்பான். அதில் ஒரே ஒரு சத்தம் நடுவில் கேட்குதான், எக்ஸப்ட் பீன்ஸ், எக்ஸப்ட் பீன்ஸ் கேட்குதான். என்ன பாடுறான்? ஐ சரண்டர் ஆல் எக்ஸப்ட் பீன்ஸ், எக்ஸப்ட் பீன்ஸ் பாட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்பார், அந்த பீன்ஸை மாத்திரம் ஒப்பு கொடுக்க மாட்டான். எத்தனை பீன்ஸ் எங்கெங்க ஒளிஞ்சிருக்குதோ யாருக்கு தெரியும்? யார் யார் வாழ்க்கையில பீன்ஸ் எங்கெங்க இருக்குதோ யாருக்கு தெரியும்?
ஒப்புவித்தேன் என்று சொல்லி பாடுகிறோம். எதை ஒப்புவிக்கிறோம்? நம்மால முடிந்ததை ஒப்புவிக்கிறோம். நம்மால முடியாதது நாம் இன்னும் நமக்கு என்று தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அர்ப்பணிப்பு என்பது அது சர்வாங்க தகன பலி. எல்லா அங்கங்களும் தகனிக்கப்பட வேண்டும். எரியாத மாம்சங்கள், வேகாத மாம்சங்கள் நம்ம இருக்குமானால் அந்த காலவேளை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நான் இன்னும் சரியான பலி என் தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்யல. மூன்றாவது, தேவன் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காதீங்க. இன்றைக்கு செய்தவர் என்றைக்கும் செய்ய வல்லவர். எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய ஐக்கியம். என்னுடைய ஐக்கியம் இன்றைக்கு தேவனோடு சரியா இருக்குதா, மனிதனோடு சரியா இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கூடுமானவர்கள் முழங்கால் படியெல்லாம், முழங்கால் முடியாதவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. சேர்ல உட்கார்ந்து கூட சொல்றேன், உங்களுக்கு முடியலன்னா சேர்ல உட்கார்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய உருவம் அல்ல, நீங்க இருக்கிற நிலை அல்ல, உள்ளத்தின் நிலை மிக முக்கியமானது. ஒரு 5 நிமிஷம், ஜஸ்ட் 5 minutes எல்லாரும் கர்த்தரை பார்ப்போம். தேவ சமுதாயத்தை தாழ்த்துவோம், கர்த்தர் சமுதாயத்தை ஒப்பு கொடுப்போம்.